Hello everyone. In our topic, general and respiratory physiology. Physiology ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ஹோமோஸ்டாட்டிக் ப்ராசஸ். இந்த இதை யார் காயின் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வால்டர் பி கேனான். அதாவது அது என்னென்னா லைக் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லார்ட் பெர்னார்ட் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் வந்துட்டு லார்ட் பெர்னார்ட் ஒரு விஷயம் வந்து லைக் A + B = C அப்படின்னு போகுதுன்னா அதே மாதிரி அதுவும் ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு ஈக்குவலிபிரியமில் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு லைஃப் ஃபார்ம் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எப்படிலாம் சர்வே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. ஃபீட்பேக் தென் ஃபீட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு. ஃபீட்பேக்கில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் A + B = Cன்னு கொடுத்துச்சுன்னா C ப்ராடக்ட் அதிகமாகுது என்ன ஆகும்னா அது போயிட்டு இந்த ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். இதை வந்து ஃபீட்பேக்குன்னு சொல்கிறோம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம் அது போயிட்டு இந்த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸும் பண்ணலாம். அது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். அதே ஃபீட் ஃபார்வர்டில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வராது. இந்த ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாடியை ஆன்டிசிபேட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு இதை பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ பண்ண போகுது. அது வந்து ஃபீட் ஃபார்வர்ட். ஃபீட்பேக்கில் 2 பார்த்தோம். ஒன்று பாசிட்டிவோ ஒன்று நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிளாட்டிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. கிளாட்டான அப்புறம் கிளாட்டான ப்ராடக்ட் வந்துட்டு வில் அகெயின் ஸ்டிமுலேட் கிளாட்டிங்கை. அதே மாதிரி வேறு எங்கே பார்க்கலான்னா உங்களுக்கு வந்து ஷாக் அப்போ சர்க்குலேட்டரி ஷாக் அப்போ பிபி ரைஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேபி டெலிவரி அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த கான்ட்ராக்ஷன் யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆக இன்னும் கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும். அதே நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இந்த விஷயங்கள் தவிர மீதி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபி இப்போ ரைஸ் ஆகுது அப்படின்னா ரைஸான பிபி போயிட்டு உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி பிபி வந்து குறைக்க இது பண்ணும். அந்த மாதிரி இந்த ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில் இருக்க எல்லாமே ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபீட் ஃபார்வர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இந்த ஃபுட்டை வந்து பார்க்குறாங்கன்னா ஃபுட்டை பார்த்தாலே தானே வந்து சலைவேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க செஃபாலிக் ஃபேஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்டை வாயில் வச்ச அப்புறமா செக்ரேஷன் வருது அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஃபீட்பேக் மாதிரி இருக்கும். அதே வந்து ஃபுட்டை பார்க்கும் போதே இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சு அது சரி சலைவாக தேவைப்படும் சரி செக்ரேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் ஃபார்வர்ட்னு வருது. அதே மாதிரி வேறு எங்கே பார்க்குறோம் ஹார்ட் ரேட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹார்ட் ரேட் தானாகவே இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து செரிபெல்லம் என்ன பண்ணோம் பிளானிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நடக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண போகுது. அதெல்லாம் ஃபீட் ஃபார்வர்டில் வரும். அப்புறம் கெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிபி வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து 120 நார்மலாக இருக்குது எப்பயுமே. அவர் ஏதோ இப்போ எக்ஸசைஸ் ஏதோ பண்ணுறாரு அப்போ என்ன அது 140க்கு போகுது. பண்ணி முடிச்சிட்டார். இப்போ என்ன ஆகணும் சிஸ்டம் தானே கரெக்ட் பண்ணி குறைச்சிட்டே வரும். ஆனால் பர்ஃபெக்டாக 120க்கு வராது 125க்கு வரும். அப்போ என்ன அது இங்கே வந்துட்டு ஒரு 20 டிஃப்ரென்ஸ் 20+ இருக்குது. அப்புறம் வந்துட்டு -15 தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் என்னது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5. அப்போ என்ன அது இந்த இடத்துல வந்து ஒரு சிஸ்டமோட எஃபிஷியன்சி தெரியுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கெயின் இஸ் ஈக்குவல் டு கரெக்ஷன் பை எரர். இங்கே கரெக்ஷன் எவ்வளோ இருக்குது -15, எரர் எவ்வளோ 5. அதில் இது வந்து -3. கெயின் இஸ் இந்த இடத்துல கெயின் வந்து -3 இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு பிபி வந்து இப்படி கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேப்பிடாக கரெக்ட் பண்ண போகிறது வந்து நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் அந்த ப்ளட் வெசல்ஸ் இருக்க வாலில் இதை வச்சு கரெக்ட் பண்ண போகுது. ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு ராஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா RAS இதுதான் வந்து லாங் டேர்ம் கரெக்ஷன் ஆஃப் ப்ளட் ப்ரெஷர் பண்ண போகுது. அதோட கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கெயின் வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ஃபினிட்டின்னு என்ன அர்த்தம்னா டினாமினேட்டர் 0. எரர் வந்து 0 வந்துச்சு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெயின் வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதனால் இப்போ
then gain of system. ஸோ அடுத்து செல் மெம்பரேன்ஸ்க்கு போகலாம். ஸோ செல் மெம்பரேன்றது எல்லா செல்லையும் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செல் மெம்பரேனில் வந்துட்டு உங்களுக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன் ப்ளஸ் லிப்பிட். ஸோ இந்த 2 காம்பனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு செல் மெம்பரேன் இதுவாக இருக்குது. அதுக்கு வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அவர் 2 பேர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, லிப்பிட் வந்துட்டு ஃப்ளூயிடாகவும் இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் அதில் இருக்கிற சாலிட் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக லிப்பிட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் ஆக்சுவலி அதிகம். ஆனால் வெயிட் பார்த்தோம், லைக் வெயிட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1:1 வரும். ஸோ நம்பர் படி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் ஹையர் தென் லிப்பிட். பட் ஆனால் வெயிட் படி பார்த்தா போத் ஆர் ஈக்குவல், 1:1 வரும். அண்ட் அப்புறம் இந்த ப்ரோட்டீன்ஸ்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து 2 சொல்லுவாங்க, இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அப்புறம் பெரிஃபரல் ப்ரோட்டீன்னு சொல்லிட்டு. ஸோ பெரிஃபரல்னால் இங்கே தெரியுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது இன்டெக்ரல்னால் ஃபுல்லாக போய் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அது வந்து இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இன்டெக்ரல் ப்ரோட்டீன். அது இது வந்து இந்த இது வந்து உங்களுக்கு பெரிஃபரல் ப்ரோட்டீன், வெறும் எட்ஜ் மட்டும் இருக்கிறது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்புறம் லிப்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபாஸ்ஃபோலிப்பிட் தான் இருக்க போகுது. ஃபாஸ்ஃபோலிப்பிட் மோர் தென் கொலஸ்ட்ரால். ஸோ இதான் வந்து உங்களுக்கு செல் மெம்பரேன் இருக்கிற காம்போசிஷன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த செல் மெம்பரேன் தான் டிரான்ஸ்போர்ட் அலோவ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் உள்ளேருந்து வெளியே வரதுக்கும் வெளியே உள்ள போகிறதுக்கும் அலோவ் பண்ண போகுது. ஸோ அது என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து சிம்பிள் டிஃபியூஷன். ஸோ சிம்பிளாக ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் தானாக போகிறது, இது வந்து சிம்பிள் டிஃபியூஷன். ஸோ அது எப்படி இருக்கும், ஒரு மெம்பரேன் இருக்குது அப்படின்னா இங்கே நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சமாக இருக்குன்னா அப்போ இந்த டைமில் இங்கேருந்து இங்கே வந்து தானாக மூவ் ஆக போகுது. ஸோ அதான் டிஃபியூஷன் சொல்கிறோம். ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் டிஃபியூஷன்னா அதே மாதிரி, பட் ஆனால் இங்கே ஒரு சேனல் இருக்குது, அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, அப்போ வந்து மூவ் ஆகுது. இது வந்து ஃபெசிலிட்டேட் டிஃபியூஷன்னு சொல்கிறோம். அதே பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்சுவலி இது ரெண்டுமே பேசிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த 1 and 2 ரெண்டுமே பேசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ்னு அர்த்தம், இதே இதை வந்து எனர்ஜி டிபெண்ட்டாக போகுது. அப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ இதே மாதிரி எங்கள் மெம்பரேன் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே தான் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் போகணும். ஆனால் இங்கே என்ன, அது ஏடிபி யூஸ் ஆகுது, எனர்ஜி யூஸ் ஆகிட்டு லோவர் வந்து ஹையருக்கு புஷ் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது அப்பிள் டிரான்ஸ்போர்ட்ஸ் டவுன் த கிரேடியன்ட் போனால் எனர்ஜி தேவையில்லை, அதே வந்து நம்ம அப் த கிரேடியன்ட் போனோம்னா எனர்ஜி தேவைப்படும். ஸோ இதை 3 மெயினான இது உங்களுக்கு வந்துட்டு இருக்க போது. அதில் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக இப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணுன்னா க்ளூட் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளூட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டேட் தான் ஆக்சுவலி குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். அது வந்து ஃபெசிலிட்டேட்டில் இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. 1 2 3 4 8 11 12ன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கேட்பாங்கன்னா க்ளூட் 4, அப்புறம் உங்களுக்கு 8, அப்புறம் 12, இது 3மே வந்து இன்சுலின் சென்சிட்டிவ். ஸோ இன்சுலின் வந்து இது ஆக்ட் ஆகும்போது இதை குளுக்கோஸ் அப்டேக் பண்ண போகுது. அதே வந்துட்டு மீதி இப்போ 1 வந்துட்டு இன்சுலின் சென்சிட்டிவ் கிடையாது. 1 எங்கே இருக்குது, 1ல் வந்து உங்களுக்கு பிரெயினில் அண்ட் ஆர்பிசியில் இருக்குது. ஸோ என்ன அர்த்தம், அப்போ பிரெயினும் ஆர்பிசியும் வந்துட்டு அதுக்கு இன்சுலின் வரணும் அவசியம் கிடையாது. இன்சுலின் இல்லாமலே அதனால் வந்து குளுக்கோஸ் அப்டேக் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்புறம் இந்த 2 வந்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. க்ளூட் 2 வந்துட்டு பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸில் இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பீட்டா செல் பேங்க்ரியாஸ் இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் டிடெக்ட் பண்ணி இன்சுலின் செக்ரேட் பண்ண போகுது. ஸோ பாடியில் குளுக்கோஸ் அதிகமாக டிடெக்ட் அது பண்ணிச்சுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு இன்சுலின் செக்ரேட் ஆக போது, இன்சுலின் குளுக்கோஸை குறைக்கிறதுக்காக. ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் க்ளூட். தென் அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டவுனல் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ இந்த டிஃப்யூஷன் இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு லா இருக்குது, ஃபிக்ஸ் லான்னு சொல்லிட்டு. அந்த ஃபிக்ஸ் லான்னு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஏ டிஃப்ரென்ஸ் டி பை டின்னு சொல்லுவாங்க.
ஸோ என்ன அர்த்தம்? டி டி வந்துட்டு உங்களுக்கு டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். அது வந்து எந்த மாலிகுலை பொறுத்து இருக்குது. அப்புறம் ஏ வந்துட்டு ஏரியா ஏரியா ஆஃப் அந்த மெம்பரேன். அப்புறம் சி வந்து கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்புறம் டி வந்து திக்னஸ். ஸோ என்ன அர்த்தம்? இந்த டிஃப்யூஷன் டிபெண்ட் அப்பான் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் திக்னஸ், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் திக்னஸ். ஸோ திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போகுது, அதே திக்னஸ் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதுவாக கம்மியாக போகுது. ஸோ அந்த மாதிரி திக்னஸ் அப்புறம் இந்த ஏரியா, அப்புறம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸை பொறுத்து இந்த இது மாறப்போகுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்யூஷன். அப்புறம் இப்போ நம்ம வந்து ஏடிவி டிபெண்டன்ட் போகலாம். ஸோ ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பார்ப்போம்னா உங்களுக்கு வந்து இந்த NA ப்ளஸ் K ப்ளஸ் ATPSன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய வாட்டி. ஸோ என்ன சொல்லும், 3 சோடியம் ஆட்டம் வெளியே போயிட்டு 2 பொட்டாசியம் உள்ளே வரப்போகுது. ஸோ இது எப்படி அகெயின்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்போ என்ன அர்த்தம்னா சோடியம் ஆக்சுவலி இங்கே ஆல்ரெடி அதிகமாக இருக்குது சோடியம், பொட்டாசியம் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, அதே சோடியம் இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகணும், யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹையட் லோவர், சோடியம் இங்கே வரணும், பொட்டாசியம் எடுப்போணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. இது வெளியே போகுது, இது உள்ளே வருது. ஸோ K ப்ளஸ் உள்ளே வருது, சோடியம் வெளியே போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஏடிபி யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏடிபி யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி அகேன்ஸ்ட்லாம் போக முடியும். ஸோ இது வந்து ஏடிபி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏடிபி யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ப்ரோட்டீன், இந்த சேனல் இருக்குது இல்லையா, இந்த சேனலில் ஃபஸ்ட்டு போய் ஏடிபி பைண்ட் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு இந்த இதை இது பண்ண போகுது. ஸோ இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரின்னு இருக்குது, செகண்டரின்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ப்ரைமரினா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் பொட்டாசியம் வந்து ஏடிபி டேரெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏடிபி டேரெக்டாக ஆக்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த இது மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரைமரின்னு சொல்கிறோம். அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது. அங்கே வந்து குளுக்கோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சோடியமோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸை வந்து இங்கே வெளியே உள்ளே தரணும்னா சோடியமை வந்துட்டு அதையும் கூட எடுத்துகிட்டு வரணும். சோடியம் இப்போ எப்படி அங்கே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம இங்கே ஏடிபி யூஸ் பண்ணி இந்த சேனல் வந்துட்டு சோடியம் வெளியே புஷ் பண்ணுறோம். வெளியே புஷ் பண்ணிவிட்டு அதே சோடியமை குளுக்கோஸ் கூட வரும்போது எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த சேனல் ஒர்க் ஆகணும்னா இந்த சேனல் கண்டிப்பாக ஒர்க் ஆகணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த இது சேனல் ஏடிபி யூஸ் பண்ணி அதோட எனர்ஜி இது யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது வந்து செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்டரியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வந்து இப்படி இருக்குன்னா உள்ளே வரதை கெயின் பண்ணிட்டு வெளியே வரதை இது பண்ணோம். ஸோ என்ன இருக்க போகுது, புரோட்டான் எக்ஸ்சேஞ்சர்னு இருக்குது. சோடியம் உள்ளே வச்சுட்டு பொட்டாசியம் புரோட்டான் வெளியே தரப்போகுது. இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்து சோடியம் இது பண்ணிவிட்டு கால்சியம் வெளியே தரலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த பைகார்ப் மட்டும். பைகார்ப் அண்ட் குளோரின் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்பிசியோட, அதான் ஆர்பிசியோட மெம்பரைனில் இருக்க போகுது. இந்த ஆர்பிசி மெம்பரைனில் இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் வரும். ஸோ இது மட்டும் தான் ஒரே டிஃப்ரென்ஸ். எக்ஸ்சேஞ்சர் யூஸ்வலாக எல்லாமே செகண்டரி டிரான்ஸ்போர்ட் தான், இது மட்டும் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் வரும். அப்புறம் நம்ம வேறு என்ன டைப் இருக்குது. ஸோ இந்த செகண்டரி ஆக்டிவில் வந்து நம்ம இந்த ஜி பார்த்தோம், அது வந்து SGLTன்னு சொல்லுவாங்க, சோடியம் குளுக்கோஸ். அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. 1 வந்து இன்டெஸ்டைனில் இருக்கும். ஸோ அதே 2 வந்துட்டு உங்களுக்கு கிட்னியில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகுது, குளுக்கோஸில் இண்டஸ்ட்ரியிலேருந்து குளுக்கோஸ் அப்டேக் வந்து SGLT யூஸ் ஆக போகுது. அதே கிட்னிலேருந்து அப்டேக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு SGLT2 ஆக்டிவேட் ஆக போகுது. SGLT2 எதுக்கு, குளுக்கோஸ் ரீஅப்சர்ஷனுக்கு. இப்போ யூரினில் போகிற குளுக்கோஸ் வந்து 100% ரீஅப்சர்ப் ஆகிடும். இன்டெஸ்டைனில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம ஓஆர்எஸ் என்ன பண்ணுறோம், ஓஆர்எஸில் வந்து சோடியமும் இருக்கும், ஸோ உப்பு ப்ளஸ் சக்கரை போட்டு கொடுப்பாங்களா. ஸோ சோடியம் ப்ளஸ் குளுக்கோஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்குறாங்க. அப்போ தான் என்ன உங்களுக்கு அப்டேக் வந்து இருக்கும். ஸோ வெறும் குளுக்கோஸ் வந்து அப்டேக் ஒழுங்காக இருக்காது, சோடியம் ப்ளஸ் குளுக்கோஸ் ரெண்டும் கொடுத்தா தான் அப்டேக் ஒழுங்காக. அதனால தான் டயரியா அப்போ ஓஆர்எஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கெயின் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ட்ரான்ஸ்போர்ட், இந்த ட்ரான்ஸ்போர்ட் வந்து வெசிகுலர் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க.
வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட். அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்க போகுது, எக்ஸோசைட்டிஸஸ் எண்டோசைட்டிஸ்ன்னு இருக்க போகுது. எக்ஸோனை வெளியே புஷ் பண்ணுறது, எண்டோனை உள்ளே உள்வாங்கிறது. ஸோ எக்ஸோசைட்டிஸ்க்கு வந்து 2 இது ஹெல்ப் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வி ஸ்னேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே வி ஸ்னேர்னு ஒன்று இருக்கும். அதே இது வெளியே போகும்போது இந்த இடத்துல வந்து டி ஸ்னேர்னு ஒன்று இருக்கும். வி ஸ்னேர் வந்து வெசிக்கல் ஸ்னேர்னு சொல்லுவாங்க. டி வந்து டெர்மினல் ஸ்னேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் எப்போ ஆக்ட் ஆக போகுது, கால்சியம் வந்து இந்த வெசிக்கலை புஷ் பண்ணி வெளியே அனுப்பப்படுது. ஸோ கால்சியம் வி ஸ்னேர் டி ஸ்னேரில் ஒன்றா சேர்ந்து எக்ஸோசைட்டிஸ் ஆக போகுது. எண்டோசைட்டிஸுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான் தேவை, கிளாதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாதரன் என்ன பண்ண போத்தோன்னா அது வந்து ஒரு ஸ்கெஃபோல்டை ஃபார்ம் பண்ணும். ஸ்கெஃபோல்டுனா ஒரு அச்சு மாதிரி. ஸோ அது உள்ளே ஸ்டார்ட் ஆகும்போது எங்கள் இடத்துல ஸ்கெஃபோல்டு இடத்துல சுற்றி கிளாதரன் இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கெஃபோல்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு வெசிக்கலாக ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் இதுதான் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்செல்லுலர் கனெக்ஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஒரு செல்க்கோ இன்னொரு செல்க்கோ பக்கத்தில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் தான் இன்டர்செல் கனெக்ஷன் சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மேலே வந்துட்டு உங்களுக்கு டைப் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. டைப் ஜங்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன பேர், ஜோனா அக்ளோடன்ஸ். என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேர்லேயே இருக்குது, அக்ளோடன் ஒரு ப்ரோட்டீன், அப்புறம் கிளாடன், அது மாதிரி ஜாம் அப்படின்னு சொல்லி நிறைய 3 இருக்குது. ஸோ அது வந்து எங்கே இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் பிரெயின் பேரியர், அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஜங்ஷன் இருக்கிறனால தான் எதையும் அலோவ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ண போகுது. ஸோ அப்புறம் அடுத்து இருக்கிறது அதரன்ஸோட ப்ரோட்டீன் என்னது, கேதரன் அப்புறம் கேட்டனன் சொல்லி 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த அதரன்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது. இது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் டெஸ்மோசோம்ஸ் அதோட ப்ரோட்டீன்ஸ் வந்து டெஸ்மோட்லின். இது ஆல்ரெடி டெர்மடாலஜி பார்த்துக்கலாம். சொரியாசிஸ் வல்காரிஸில் உங்களுக்கு டெஸ்மோசோம்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கேப் ஜங்ஷன்ஸ், இதுக்கு வந்து கனெக்ஸான் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அது எங்கே இருக்க போது, அது வந்து உங்களுக்கு ஹார்ட்டில் இருக்க போது. ஸோ அதை எஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அரித்மியாஸ் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஹெமிடெஸ்மோசோம்ஸ், இதில் வந்து இன்டெக்ரின் ப்ரோட்டீன்ஸ் இருக்க போது. இதை பேஸ்மெண்ட் கூட அட்டாச் பண்ணும். ஸோ அப்போல்லாம் இது எல்லாம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து புல்லஸ் செம்பிகார்டு வரலாம். இந்த ஃபோக்கல் அடிஷன் இதுவுமே அதே இதாக காசும் போகுது. ஸோ இதுதான். ஸோ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு ஜோனோ அக்ளோடன்ஸ் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் வந்து அதரன்ஸ் ஜங்ஷன், அப்புறம் டெஸ்மோசோம்ஸ், அப்புறம் கேப் ஜங்ஷன், அப்புறம் ஹெமிடெஸ்மோசோம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மாலிகுலர் மோட்டார்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆனோன்னா, இது வந்து மைக்ரோடிபியூலில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மூவ் ஆக போகுது. ஸோ அது மூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு மோட்டார்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மோட்டார்ஸ் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுக்கு செல் பாடி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு டென்ட்ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன, அது இங்கேருந்து அப்ஹில்லாக போகுது. அப்ஹில் போகிறதுக்கு வந்து ஒரு மோட்டர் இருக்குது, அது பேர் தான் டைனன்னு சொல்லுவாங்க. அதே டவுன்ஹில் போகிறதுக்கு தேவைப்படுற மோட்டரை வந்து கைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் மாலிகுலர் மோட்டார்ஸ் டு மூவ் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறம் பாடி ஃப்ளூயிட் காம்பனன்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ பாடி ஃப்ளூயிட் வந்து நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளட்லேயே பிளாஸ்மா, அப்புறம் அது செல்லுக்கு உள்ளே இருக்கிறது வந்து இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். அப்புறம் பிளட்டில் வந்து ஆர்பிசி தவிர இருக்கிறது பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 60% ஆஃப் பாடி வெயிட் வந்து வாட்டர்னு தெரியும். அதில் வந்து 2ஆக பிரியும். ஸோ ஐசிஎஃப், இசிஎஃப்ன்ட்டு. ஐசிஎஃப்னா இன்ட்ராசெல்லுலர் வால்யூம், அது வந்து 2/3. அதே இது மீதி வந்து 1/3 இருக்கும். இந்த இசிஎஃப்ல 2 இருக்கும். ஸோ இன்டர்ஸ்டிஷியல் பிட்வீன் செல்ஸு, அப்புறம் பிளாஸ்மா அண்ட் பிளட்டு. பிளாஸ்மா அண்ட் பிளட் 1/4 தான். இண்டஸ்ட்ரியல் வந்து 3/4 இருக்கும். ஸோ இதான் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸோட காம்பனன்ட்ஸ்.
அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இசிஎஃப்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து இன்னொன்று அது ஐசெஃப்க்கு இது கிடையாது. டோட்டல் பாடிக்கு என்ன பண்ணலாம், டோட்டல் பாடி வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்மா பை 1 - ஹெமட்டோக்ரேட் பண்ணலாம். ஸோ அது பண்ணாலும் கிடைக்க போகுது. அப்புறம் டோட்டல் பாடி வாட்டருக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்துட்டு டியூட்டீரியம் ஆக்சைடு. இது ஒரு மார்க்கராக யூஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டல் வால்யூம் கிடைக்கலாம். அப்புறம் இந்த ஐசிஎஃப் என்ன பண்ணோன்னா, டோட்டல் கண்டுபிடிச்ச அப்புறம் டோட்டல் வால்யூம் மைனஸ் இசிஎஃப் பண்ணால் ஐசிஎஃப் கிடைக்க போகுது. இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிடுக்கு வந்துட்டு உங்களுக்கு இசிஎஃப் மைனஸ் பிளாஸ்மா. அப்போ பிளாஸ்மாக்கு என்ன பண்ண போகிறோம், பிளாஸ்மாக்கு வந்துட்டு உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஆல்பமினை யூஸ் பண்ணி கண்டுக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு பாடி ஃப்ளூயிட் மெஷர் பண்ண யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஜென்ரல் ஃபிசியாலஜி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ நியூரான்ஸ்க்கு போகலாம். ஸோ அடுத்து நம்ம நர்வ் ஃபிசியாலஜிக்கு வரலாம். ஸோ நர்வ் ஃபிசியாலஜி பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச என்னென்னது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு எக்ஸாம்பிள் நர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செல் பாடி, இது ஆக்ஸானு, இது என்ட்ரான் அப்படின்னா அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் நர்வ் டைப்ஸ் பார்த்திங்கன்னா யூனிபோலார், பைபோலார் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் எப்படி பார்ப்பாங்க, ஸோ யூனிபோலார் என்ன இருக்கணும்னா ஒரு செல் பாடி அதுலேருந்து ஒரே இது வந்துட்டு அதுவே உங்களுக்கு வந்து இதுவும் இருக்க போது, டென்ட்ரைட்ஸாகவும் இருக்க போது, அதே இது வந்து உங்களுக்கு இந்த டெர்மினல் டென்சஸாகவும் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து இது யூனிபோலார்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹியூமன் பாடியில் வந்து யூனிபோலார் நியூரான்ஸே கிடையாது. ஸோ ஆனால் அதுக்கு பார்த்தா என்ன இருக்குன்னா சூடோ யூனிபோலார்னு சொல்லுவாங்க. சூடோ யூனிபோலார் எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிக் இருக்கும், இங்கே வந்து உங்களுக்கு டெர்மினல் டென்சஸ் இருக்க போது, இங்கே வந்து டென்ட்ரைட்ஸ் இருக்க போது, நடுவில் இந்த மாதிரி செல் பாடி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து சூடோ யூனிபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் இந்த சூடோ யூனிபோலார் தான் இருக்குது. எங்கெங்கே இருக்குது, இது வந்து நம்ம ஆல்ரெடி 5th கிரேனியமில் பார்த்தோம். அதோட மீசென்செஃபாலிக் நியூக்ளியஸ் வந்துட்டு சூடோ யூனிபோலார் நியூரான் தான் அது. தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஆர்ஜி, டார்சல் ரூட் கேங்லியான், ஸ்பைனல் கார்டில் வந்து இப்படி வெளியே வருது இல்லையா. ஸோ அந்த வெளியே வர டார்சல்லேருந்து வெளியே வரது வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்துட்டு அப்புறமா என்ன போகும். ஸோ அதை வந்து சூடோ யூனிபோலார் நியூரான்னு சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து பிரமிடல் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்க போகுது, ஹிப்போ கேம்பஸில் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபோலார். ஸோ மல்டிபோலார் நியூரான்ஸ் தான் மோஸ்ட் காமன். ஸோ ஆல்மோஸ்ட் மீதி எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து மல்டிபோலார் நியூரான்ஸ் தான். அப்புறம் பைபோலார் வந்துட்டு ரெட்டினாவில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பர்கிஞ்சி எங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம், இல்லை சரி பெல்லமில் இருக்கும். ஸோ இதுமாதிரி இத்தனை டைப்ஸ் இருக்குது, அங்கே அந்த லொக்கேஷனில் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்துட்டு இம்பல்ஸை வந்துட்டு இந்த மேலே டென்ட்ரைட்ஸ்லேருந்து இந்த பக்கம் யூஸ்வலாக சென்ட் பண்ண போகுது. அசண்டிங்காக போகிறதுக்கு என்ன பார்த்தோம், டைனன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரேபீஸில் வந்து பார்க்குறோம். ரேபீஸில் வந்து டாக் வந்துட்டு கையில் தான் கிடைக்குது. கையில் கடிச்சா ஆனால் அது மேலே போய் லாஸ்ட்டில் பிரெயினில் போய்ட்டு நெகரி பாடிஸ்னு வருது. ஸோ அதை விட மேலே போகுது. ஸோ யூஸ்வலாக இப்படி டவுனில் தானே போகும்னு சொன்னோம். எப்படி அப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த டைனன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி டைனன் மோட்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மோட்டர் தான் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பிரெயினில் போய்ட்டு அந்த லீஷனை ஃபார்ம் பண்ண வைக்குது. ஸோ இது நியூரான்ஸ். அப்புறம் நியூரான்ஸை சுற்றி இருக்கிற செல் வந்து கிளையல் செல்னு சொல்லுவாங்க. அதாவது நியூரோட்லையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சப்போர்ட்டிங் செல்ஸ் மாதிரி. அது வந்து இந்த மாதிரி இத்தனை செல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோட்லியா வந்து ஆக்சுவலி ஃபேகோசைட்ஸ் தான். அது இதான் இம்யூன் ஃபங்க்ஷன் காசு பண்ண போகுது. அதுக்கப்புறம் எப்படெமல் செல்ஸ், இது வந்து சிஎஸ்எஃப் ப்ரொடக்ஷன் இருக்க போகுது, சிஎஸ்எஃப் ஃபார்மேஷன் இருக்க போகுது. அப்புறம் ஆஸ்ட்ரோசைட்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இன்னும் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், பக்கத்து இப்போ இன்னொரு ஆஸ்ட்ரோசைட் இருக்கும், அதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது மாதிரி ரெண்டை ஃபார்ம் பண்ணி ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அது என்னது, பிளட் பிரெயின் பேரியர். ஸோ அதோட மெயின் காம்பனண்ட்டே இதுதான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ், இதுதான் வந்து உங்களுக்கு இது மைலினேஷன் பண்ண போகுது. ஸோ ஒரு நர்வ் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு நர்வ்னா, ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி மைலின் ஷீட் இருக்கும் எல்லா சைடும். அந்த மாதிரி மைலின் ஷீட் இருந்தால் லைக் நர்வ் இம்பல்ஸ் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரும் ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் சிஎன்எஸில்.
அதே இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யார்? ஸ்வான் செல் எங்கள் பிஎன்எஸில். ஸோ சிஎன்எஸ் ஒலிகோடெண்ட்ரோசைட், பிஎன்எஸில் வந்து உங்களுக்கு ஸ்வான் செல். சேட்டலைட் செல்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் பிஎன்எஸில் இருக்க போது இது வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து லயல் செல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி நர்வ் மசில் ஃபிசியாலஜி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நர்வ் பார்த்தப்போ தான் மசில் பார்க்கலாம். ஸோ மசிலில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ கான்ட்ராக்டில் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்க போகுது. அது என்ன பண்ண போகுது உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ணாமல் ஆல்ரெடி வந்து இது பார்த்துருப்போம். ஸோ நார்மலாக வந்துட்டு இப்படி ஆக்டின் ஃபிலமெண்ட் இருக்கும், நடுவில் வந்து மயோசின் ஹெட் இருக்கும், திரும்பி ஆக்டின் இருக்கும், நடுவில் மயோசின் ஹெட் இப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறது யாருன்றதே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யார் இருக்கா இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த திக்காக இருக்கல இது வந்து மயோசின், அது இங்கே ஆக்டின் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்டின், சாரி இது தின் ஃபிலமெண்ட் தான் ஆக்டின் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட் தான் வந்து ஆக்டின். இது கனெக்ட் பண்ண போகிறது ஆல்ஃபா ஆக்டின். அதுக்கப்புறம் வந்து இந்த மயோசினையும் ஆக்டினை கனெக்ட் பண்ண போகிறது வந்து இங்கே ஒரு வி ஷேப் இப்படி போகுது இல்லையா. ஸோ அந்த வி ஷேப் அது பேர் என்னென்னா டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டிட்டின் தான் ஆக்சுவலி வந்து லார்ஜஸ்ட்டு ப்ரோட்டீன் ஒரு பாடி. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஒரே ப்ரோட்டீன். ஸோ அந்த இருக்கிற லார்ஜஸ்ட் ப்ரோட்டீன் டிட்டின். அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்பின் இருக்குது. ஸோ டெஸ்பின் என்ன பண்ண போகுது உங்களுக்கு வந்து ஆக்டினையும் மேலே இன்டெக்ரினையும் கனெக்ட் பண்ண போகுது. அப்புறம் டிஸ்ட்ரோஃபின் இருக்குது. டிஸ்ட்ரோஃபின் மேலே இருக்கிற ஆக்டினையும் சார்கோடாமா கூட நிறுத்தி கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த சில இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து எதுக்கு படிக்கிறோன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரோஃபின் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மயஸ்தினா கிரேவிஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுக்கு மயஸ்தினா கிரேவிஸ் கிடையாது, டிஎம்டி படிச்சிருப்போம், டச்சின் மஸ்குலோ டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்ன வேணால் டிஸ்ட்ரோஃபின்ற அந்த ப்ரோட்டீன் சுத்தமாக இருக்காது. அது இல்லைன்னா என்ன ஆகும், பர்சனில் கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அப்போ என்ன ஆகும், இப்போ இம்பார்ட்டனாக ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ், ஸோ ரெஸ்பிரேட்டரி மசில்லையும் கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ் வந்து அதனால் டெத் இருக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம டச்சின் மஸ்குலோ டிஸ்ட்ரோஃபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெக்கர்ஸ் மஸ்குலோ டிஸ்ட்ரோஃபின்னு இருக்குது. அது என்னவோ அதில் வந்து பார்ஷியல், சில செல்லில் இருக்கா சில செல்லில் இருக்கும். ஸோ அப்போ என்னவோ கொஞ்சம் சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும், ஆனால் 40 இயர்ஸ்க்கு மேலே சரியாக பண்ணுவாங்க. அதே இந்த ஃபஸ்ட்டு டிஎன்டியில் இருக்கவங்க வந்து சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. அப்புறம் சேனல்ஸ் அண்ட் மயோசைட்ஸ். ஸோ மயோசைட் வந்து இப்போ நம்ம என்ன சொன்ன நர்வ் மசில் ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நர்வ் பார்த்தோம், அப்புறம் வந்து மசில். ஸோ அந்த நர்வுக்கும் மசில் நடுவில் எங்கள் கனெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே என்ன போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மசில்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்துட்டு இது சார்கோலெம்மான்னு சொல்லுவாங்க, அது மசில் மெம்பரைன். டிப்பை வந்துட்டு டிடிபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்க போகிறது வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுக்குள்ளே தான் கால்சியம் உங்களுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது அப்டேக், இது வந்து கால்சியம் ஏடிபிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பல்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிடிபி வழியாக வரப்போகுது. ஸோ டிடிபி வழியாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து இங்கே ஒரு ரிசெப்டர் இருக்குது. ஸோ அது பேர் என்னென்னா, இப்போ வந்து டைஹைட்ரோபிரிடன் ரிசெப்டர்னு சொல்லுவாங்க. டைஹைட்ரோபிரிடன் ரிசெப்டார். இந்த ரிசெப்டர் என்ன பண்ண போகுது, இங்கேருந்து சிக்னல் வந்துட்டு உள்ளே வந்து ரைனோடன் ரிசெப்டார் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து ரைனோடன் ரிசெப்டார், ஆர்ஒய்ஆர்னு சொல்லுவாங்க, ரைனோடன் ரிசெப்டார். ஸோ அது வந்துட்டு சிக்னல் இங்கே கொடுத்துட்டு இது வழியே இங்கேருந்து கால்சியம் செக்ரேட் பண்ண போகுது. கால்சியம் வந்து என்ன ஆகும், கான்ட்ராக்ஷன் ஆக போகுது. ஸோ அதான் நர்வபிள்ஸ் ஃபஸ்ட்டு டிஹெச்பிஆர், அதுக்கப்புறம் ஆர்ஒய்ஆர். இந்த டிஹெச்பிஆர் ஆர்ஒய்ஆர் எப்படி சொல்லுவாங்க, லாக் அண்ட் கீ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதான் லாக் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் கீ மாதிரியே இருக்கும் இந்த டிஹெச்பிஆர். அது போயிட்டு இதை ஓப்பன் பண்ண போகுது. சொல்ல என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கலாக வருது. ஸோ எலக்ட்ரோ இது மெக்கானிக்கலாக இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோ மெக்கானிக்கலாக வந்து இது கப்பல் ஆக போகுது. ஸோ கப்பல் ஆகி இந்த சேனல் கால்சியம் ஓப்பன் ஆகிட்டு கால்சியம் வந்துட்டு போய் அவங்களுக்கு கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கப்பலிங்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது கான்ட்ராக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு
ஸோ இந்த கால்சியம் வந்தால் என்ன ஆகுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ட்ரோபோனின், ட்ரோபோமைசின் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு கால்சியம் பைண்ட் ஆகும். ஸோ அது பைண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சைட் ஓப்பன் ஆகும். சைட் ஓப்பன் ஆன அப்புறம் என்ன ஆக போகுது, நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன் இந்த மயோசின் ஆக்டினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மயோசின் ஹெட்டு போயிட்டு இதை ஆக்டின்னா இந்த மயோசின் ஹெட்டு போயிட்டு இங்கே போய் லாக் ஆகும். அது போய் கிராஸ் லிங்க்னு சொல்லுவாங்க. கிராஸ் லிங்க்லன்ட்டு அது ஒரு பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இது புஷ் பண்ணும். ஸோ இந்த பக்கம் மூவ் ஆக போகுது ஆக்டின். ஸோ பவர் ஸ்ட்ரோக் ஆன அப்புறம் திரும்பி இன்னொரு ஏடிபி வந்து பைண்ட் ஆகி உங்களுக்கு வந்து திரும்பி அதை ரிலீஸ் பண்ண போகுது. திரும்ப அப்படியே சைக்கிள் கண்டினியூ ஆக போகுது. ஸோ இது நார்மலாக சைக்கிள் தான். இது நமக்கு ஆளுக்கு தெரியும் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மசிலில் இருக்கிற சென்சரி ஆர்கனை பார்க்கலாம். ஸோ மசில் யூஸ்வலாக நம்ம வந்து மோட்டார் தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து மசில்குள்ளேயும் ஒரு சென்சரி ஆர்கன் இருக்குது. என்னென்னா ப்ராப்ரிசெப்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ரிசெப்ஷனில் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பொசிஷன் சென்ஸ். ஸோ என்ன பொசிஷனில் இருக்குன்னு நம்ம ஹேண்ட் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். அது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி இந்த மசிலில் இருக்க டெண்டானில் வந்து ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்கி டெண்டான், அப்புறம் இந்த உள்ள இருக்கிற காமா மோட்டார் நியூரான்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ண போகுதுன்னா அது மசில் எவ்வளோ ஸ்ட்ரெச்சில் இருக்குது, இந்த பொசிஷன் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை பிரெயின் சொல்ல போகுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெச் ஷீட்டில் இந்த பைசெப்ஸ் ரிஃப்ளெக்ஸ், சுப்பரினரி ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. அது என்ன போகுதுன்னா மசில் மேலே டேப் பண்ணால் உங்களுக்கு மசில் கான்ட்ராக்ட் ஆக போகுது. அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காமா மோட்டார் நியூரான் மசில் ஸ்பிண்டில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்கெலிட்டல் மசில் நடுவில் மசில் ஸ்பிண்டில் வந்துட்டு உங்களுக்கு சுற்றி வந்து அந்த காமா மோட்டார் நியூரான் இருக்கும். ஸோ காமா மோட்டார் நியூரான் அந்த காமா மோட்டார் நியூரான் என்ன பண்ண போகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு 1A ஃபைபர், 1B ஃபைபர், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மசில் ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா இந்த டென்ஷனை வந்து யாருக்கு சொல்ல போகிறாங்க, இந்த கால்கி டெண்டான். இது நம்ம சொல்லணும்னா 1B ஃபைபர். ஸோ 1B ஃபைபர் என்ன பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க. வெயிட் லிஃப்டிங் வந்து பயங்கர ஹெவியாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க யூஸ்வலாக அவங்க வெயிட் வந்து ஒரு 50 kgs அவங்க தூக்க முடியும்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு 250 kgs தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன மசில் வந்துட்டு இப்போ அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக ஃபஸ்ட்டு மசில் கான்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 250 kgs கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணும்போது ஆனால் மசில் கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ வந்துட்டு உங்களுக்கு மசில் ஒரு வேளை 250 kgs ட்ரை பண்ணி தூக்கிடுச்சு அப்படின்னா மசில் டேர் தான் போகுது. ஸோ மசில் டேர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கால்கி டெண்டான் ஆர்கன் ஒன்று வருது. ஸோ இது என்ன பண்ணுது, மசில் டென்ஷன் இந்த இடத்துல இந்த டெண்டானில் இருக்க டென்ஷன் எவ்வளோன்னு பார்க்குது. ஸோ டென்ஷன் வந்து பயங்கர அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ரிசப்டர் ஆக்டிவேட் ஆகி மசில் வந்து டோட்டல் ரிலாக்ஸேஷனுக்கு போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் பயங்கர ஹெவியாக தூக்குனாங்கன்னா அதை தூக்கிட்டு ஒரு பாயிண்ட்டை டக்குன்னு அவங்களுக்கே தெரியாமல் அதை கீழே போட்டுருவாங்க. ஸோ அது வந்து இந்த கால்கி டெண்டான் தான். இது வந்து ப்ரொடக்டிவ் ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுது, சரி உங்களால் 250 kg தூக்க முடியாது, தூக்கினா தான் ஆகும்னு சொல்லிட்டு மசில் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த வெயிட்டை ட்ராப் பண்ணிடுது. ஸோ அதுக்கு காரணம் கால்கி டெண்டான் ஆர்கன். அதே ரிஃப்ளெக்ஸ்க்கு என்ன ஆர்கன் பார்த்தீங்கன்னா நல்ல மசில் ஸ்பிண்டில் இருக்குது. மசில் ஸ்பிண்டில் வந்து 1A ஃபைபர் வழியாக இது ஒரு ஃபைபர் விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக க்ரீன் இது போயிட்டு இங்கே இங்கே சப்ளை இருக்குது. அதுலேருந்து மோட்டார் எண்ட் பிளேட்டுக்கு வருது. ஸோ அதுலேருந்து இது வந்து ரிஃப்ளெக்ஸ் பாத்வே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பிண்டில்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வே. அதே ஃபஸ்ட்டு கால்கி டெண்டான் வந்து டென்ஷன் பாத்வே. ஸோ இது ப்ரொடக்டிவ் ரிஃப்ளெக்ஸாக இருக்க போகுது. தென் அதுக்கப்புறம் வந்து மசில் டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஸ்கெலிட்டல் மசில், கார்டியாக் மசில், ஸ்மூத் மசில்னு 3 டைப்ஸ் மெயினாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் எதுன்னு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிசியாலஜிக்கலான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸைட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த ரைனோடைன் ரிசெப்டார், அது மாதிரி அந்த டிடிபியூல் இருக்கும், ரைனோடைன் ரிசெப்டார் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போதும் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசிலில். அதே இந்த கார்டியாக்ல எப்படி இருக்க போது, உங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர் இருக்க போகுது. எஸ்ஏன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பேஸ் மேக்கர் தான் டீபோலரைஸ் பண்ண போகுது. ஸ்மூத் மசில்லையும் உங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர் தான். ஸோ அந்த பேஸ் மேக்கர் இங்கே யார், இங்கே வந்து செல்ஸ் ஆஃப் கஜோல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேஸ் மேக்கராக இங்கே ஆக்ட் ஆக போகுது. அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஏபி ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. நோ இம்பல்ஸ் வரப்போகுது.
அது இங்கே வந்து அது பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்லோ வேவ்ஸாக இருக்கும். ப்ளஸ் சில நேரங்களில் வந்து ஏபி ஸ்பைக்ஸும் இருக்கலாம். தென் கால்சியம் சென்சார். ஸோ கால்சியம் தான் கான்ட்ராக்ட் பண்ண போகுது. அது யார் சென்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா ட்ரோபோனின். இங்கேயுமே ட்ரோபோனின் தான் இருக்கும். அதே இப்போ ஸ்மூத் மசில் வந்து ட்ரோபோனின் கிடையாது. அதுபோல் என்ன இருக்க போகுதுன்னா கால்மாடுலின். இதான் கால்சியம் சென்சார் அண்ட் ஸ்மூத் மசில். அப்புறம் ஈஸி கப்ளிங். ஈஸி கப்ளிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கப்ளிங். அது இங்கே வந்து உங்களுக்கு சிஐசிஆர்னு சொல்லுவாங்க. அது கால்சியம் இன்டியூஸ்ட் கால்சியம் ரீஅப்டேக் கப்ளிங். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு அதே தான் சிஐசிஆர். ஸோ வேறு டிஃப்ரென்ஸ் இருக்க போது உங்களுக்கு வந்துட்டு டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஸோ எப்படி டெர்மினேஷன் கான்ட்ராக்ட் ஐ மீன் இப்போ கான்ட்ராக்ஷன் ஆகிட்டுருக்கு எப்படி டெர்மினேட் ஆக போகுதுன்னா அதுக்கு வந்து ஏசிஹெச் எஸ்டரேஸ் இருக்குது. ஸோ அசிடைன் கோயின் எஸ்டரேஸ் இது போய் அசிடைன் கோயினை போயிட்டு இருக்கிற அசிடைன் கோயின் தான் பிரேக் பண்ண போகுது. ஸோ அதனால் இதுக்கு உங்களுக்கு டெர்மினேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து செர்கா ரீஅப்டேட் சொல்லுவாங்க. சார்கோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கால்சியம் ரீஅப்டேக். அதை கால்சியம் திரும்பி ரீஅப்டேக் பண்ணிவிடும். அதனால் கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து செர்கா இருக்க போகுது. செர்கா ரீஅப்டேக். இதுலேயுமே செர்கா மட்டும்தான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு ரெகுலேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைப்ரல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மசில் ஃபைபர் இருக்குன்னா எத்தனை ஃபைபர் ஆக்டிவேட் ஆகுதோ அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கால்சியம் என்ட்ரி எவ்வளோ கால்சியம் என்ட்ரு ஆகுதோ அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்க போகுது. அது இங்கே வந்துட்டு உங்களுக்கு லாட்ச் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மூத் மசில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு இது கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஏடிபி தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு. அதே வந்து ஸ்மூத் மசில் அப்படி கிடையாது. ஸ்மூத் மசில் லாட்ச் மெக்கானிசம்னு இருக்குது. லாட்ச்னால் ஒரு லாக் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மசில் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டேட்டில் போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்ட்ராக்ட் ஸ்டேட்லேயே என்னால் ரொம்ப நாளாக ப்ரொலாங் பண்ணி இருக்க முடியும். ஸோ அதான் ஸ்மூத் மசிலோட அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து லாட்ச் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் மசில் டைப் மசில் டைப் டிஃப்ரென்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் பேசிஸ் ஆஃப் பயோஎலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். ஸோ பயோஎலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னு என்ன அர்த்தம், இந்த நர்வ் இம்பல்ஸ் கனெக்ட் ஆகுது, அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டீபாலரைசேஷன் பார்த்துருப்போம். ஸோ யூஸ்வலாக செல்லுக்கு உள்ளே வந்துட்டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் தான் இருக்க போகுது. -70 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த -70 எப்படின்னா வந்து பாசிட்டிவாக மாத்திரமோ அப்போ அங்கே ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆக போகுது. அந்த பொட்டென்ஷியல் தான் வந்து இப்போ பயோஎலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு செல்னால் உள்ளே ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்க போது, வெளியே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது. ஒரு இம்பல்ஸ் வருது. ஸோ இம்பல்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க மேலே இருக்கிற சோடியம் சேனல்ஸ் இருக்கும். சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ அது என்ன பண்ண போகுது, பாசிட்டிவ் சார்ஜை உள்ளே தள்ள போகுது. உள்ளே தள்ள என்ன ஆகும், இங்கே வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, டீபாலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ண போகுது, இங்கேருந்து வந்து இம்பல்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகி ஒருத்த கனெக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பாயிண்டிங் மேலே அப்புறமா இது ஸ்டாப் ஆகிட்டு இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் வரப்போகுது. அது என்ன பார்த்தோம், சோடியம் வந்து வெளியே புஷ் பண்ணும் 3 சோடியம். ஸோ அதை புஷ் பண்ண அப்புறம் என்ன திரும்பி நெகட்டிவாக மாறிடும். இது வந்து ரீபாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பொட்டாசியம் சேனல் வந்துட்டு க்ளோஸே ஆகாது. அது தானாக வந்துட்டு ஓப்பனாக லீக்கி சேனல்னு சொல்லுவாங்க. தானாக வந்து வெளியே புஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஓவர் நெகட்டிவ் ஆகிடும். இது வந்து ஹைப்பர் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன், அப்புறம் ஹைப்பர் போலரைசேஷன். ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நர்வ் இம்பல்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியலில் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இம்பல்ஸ் வரப்போகுது. இம்பல்ஸில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்எம்பி வந்து யூஸ்வலாக ரெஸ்டிங் கம்பெனி பொட்டன்ஷியலாக ஆல்ரெடி -70 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -70 இங்கே இருக்குது. அது இங்கே இருக்க த்ரெஷ்ஹோல்டு வந்து -55. ஸோ எப்போ ஒரு இம்பல்ஸ் வந்து -55 கிராஸ் பண்ணுறதுல கொடுக்குதோ அப்போ வந்து சோடியம் சேனலில் ஓப்பன் ஆகிடும். ஸோ சோடியம் சேனல் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன போகுது, பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தூரம் பாசிட்டிவ் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா பொட்டாசியம் சேனல் அதை பார்த்துட்டு பொட்டாசியம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிட் ஆக போகுது. ஸோ பொட்டாசியம் சேனல் திரும்பி ஓப்பன் ஆகிட்டு பொட்டாசியம்லாம் வெளியே போகுது. அது வெளியே இது பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ வெளியே போகும்போது திரும்பி நெகட்டிவாக இந்த ட்ராப் ஆகுது கிராஃப் ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ரீச் ஆகிடுச்சு. த்ரெஷ்ஹோல்ட் கீழே வந்த அப்புறமே வந்து பொட்டாசியம் சேனல் ஓப்பனாகவே தான் இருக்கும். ஸோ அது இன்னும் ஓப்பனாக என்ன பண்ணுது, இன்னும் ஃபுல்லாக கீழே போய் ஹைப்பர் போலரைசேஷன். ஸோ இதுதான் -70. ஆனால் இதுக்கு இன்னும் கீழே -90க்கு போகுது. ஸோ இதுதான் ஹைப்பர் போலரைசேஷன் சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு அப்புறம் வெளியே வந்தோடனே திரும்பி வந்து உங்களுக்கு இந்த -70க்கே வந்துடுது. இது யார் எத்தனை வரா, சோடியம் பொட்டாசியம் ATPase. ஸோ இதான் ஆக்ஷன் பொட்டன்ஷியலோட டிரான்ஸ்மிஷன். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் சேனல் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆக போகுது. அப்போ கான்ட்ராக்ஷன் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் எக்ஸிட் ஆகிட்டே இருக்க போது. அதுக்கப்புறம் டீபோலரைசர் நார்மல் ஆர்எம்பிக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இன்னும் கீழே போய் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு சேனல்ஸ் இன்வால்வ் இன் நர்வ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ அடுத்த நர்வ் டேமேஜ் பார்க்கலாம். ஸோ நர்வ் டேமேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எர்லன் கேசர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ நர்வ் டேமேஜ் அடுத்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நர்வ் ஃபைபரோட இது பார்க்கலாம். ஸோ நர்வ் ஃபைபர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1A 1Bன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 1A 1Bலாம் யார் பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லயோன் அண்ட் ஹண்ட் இவங்க எப்படி பிரிக்கிறாங்க, 1Aன்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் 2ன்னு பிரிக்கிறாங்க, அப்புறம் 1B, அப்புறம் 3, தென் 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எதாச்சும் பிரிக்கிறாங்கன்னா ஸோ ஆல்ரெடி எர்லன் கேசர் எப்படி பிரிச்சிருக்காங்க, இதே இது வந்து A ஆல்ஃபா, A பீட்டா, A காமா, A டெல்டா, அப்புறம் B, அப்புறம் Cன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எதாச்சும் பிரிச்சிருக்காங்கன்னா டயமீட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது வந்து பிக்கஸ்ட் டயமீட்டர், Cன்றது ரொம்ப ரொம்ப தின்னான டயமீட்டர். ப்ளஸ் வந்து அது மைலேஷனும் இருக்காது. ஏல டயமீட்டரும் அதிகம், மைலேஷனும் இருக்கும். Cயில் வந்து டயமீட்டரும் கம்மி, மைலேஷனும் இருக்காது. ஸோ இதை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A ஆல்ஃபா வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூசல் ஃபைபர். அது மசிலோட அவுட்டர் சைடில் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபியூசல் ஃபைபர். அதே இதுவுமே பீட்டாவுமே எக்ஸ்ட்ரா ஃபியூசல் ஃபைபர் தான். அதே A காமா வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரா ஃபியூசல் ஃபைபரில் இருக்க போகுது. ஸோ இது எங்கெங்கே இருக்க போது, என்ன ஹெல்ப் பண்ண போகுதுன்னா A ஆல்ஃபா வந்து டச் அண்ட் டைனமிக் ப்ராசஸேஷன் சொல்லுவாங்க. டைனமிக்காக ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ரியோசெப்ஷன், அதான் ஜாயின் சென்ஸ் சொல்ல போகுது. அதே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிக் ஏ பீட்டா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும் போது, ரெஸ்ட்டில் இருக்கும் போது, அந்த மாதிரி டைமில் வந்து ப்ராப்ரியோசெப்ஷன் சொல்ல போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு டச்சு அப்புறம் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஏ பீட்டா கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஏ டெல்டா பார்த்திங்கன்னா ஏ டெல்டா வந்துட்டு கோல்டு. ஸோ கோல்டு சென்ஸ் பண்ண போகுது. அப்புறம் வந்து சி ஃபைபர் வந்து வார்ம் சென்ஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ஏக்கு பிக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு பிக்கும் சிக்கும், பி வந்துட்டு ப்ரீ கேங்லியோனிக், சி வந்து கேங்லியோனிக், போஸ்ட் கேங்லியோனிக். இப்போ என்ன அர்த்தம், ஒரு கேங்லியன் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீயாக வர்றது வந்து பியாக இருக்க போகுது, இங்கேருந்து போகிறது வந்து சியாக இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர் அது. அப்புறம் ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க, ஒரு அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுத்த அப்புறம் ஒரு ஸ்டிம்லஸ் வருது. ஸோ ஒரு வோல்டேஜ் கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து ஸ்டிம்லஸ் வருது. ஸோ இது வந்து எவ்வளோ நான் கம்மியாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு அமௌண்ட்டாக இருக்குன்னா இதோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன், அப்பயும் ஸ்டிம்லஸ் வருது. இதோட இன்னும் கம்மியாக கொடுக்குறேன், அப்பயும் ஸ்டிம்லஸ் வருது. ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ கூட அப்போ வந்து ஸ்டிம்லஸ் வரல. ஸோ அப்போ இது எனக்கு நடுவில் எங்கே வந்து
லைக் கரெக்டாக ஒரு அமௌண்ட் நான் கொடுக்குறேன், ஸ்டிமுலஸும் கரெக்டாக வருதோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரியோ பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மினிமல் ஸ்ட்ரென்த் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் ஏபி, ஸோ அதை வந்து ரியோ பேஸ்ன்னு சொல்கிறோம். அதே வந்து ரியோ பேஸ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை வந்து நம்ம யூட்டிலைசேஷன் டைம்னு சொல்கிறோம். யூட்டிலைசேஷன் டைம். ஸோ ஒரு மோஸ்ட் மினிமலாக ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கணும்னா டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ட்வைஸ் த ரியோ பேஸ் கொடுத்தா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு 10 வோல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து நான் 20 வோல்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன டைம் வருதோ அதை வந்து சொல்கிறேன் க்ரொனாக்ஸின்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்குலாம் வந்து 2 டைம்ஸ் ரியோ பேஸ் கொடுத்துட்டு வர டைம் வந்து க்ரொனாக்ஸின்னு சொல்லிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து இதை கேல்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது க்ரொனாக்ஸி. இது வந்து ட்வைஸ் த ரியோ பேஸ் கொடுத்தா எவ்வளோ டைம் ஆகுமோ அதை வந்துட்டு உங்களுக்கு க்ரொனாக்ஸின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நர்வ் இன்ஜுரிஸ் பார்க்கலாம்னு சொன்னேன். ஸோ நர்வ் இன்ஜுரிஸ்க்கு போகலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ சுந்தர்லேண்ட் என்ன சொல்லுவாங்க, சுந்தர்லேண்ட் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி 1 2 3 4ன்னு 6 வரைக்கும் பிரிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்ஸான் ஸ்ட்ரெச் மட்டும் இருக்கும், ஆனால் எதுவும் டேமேஜ் இருக்குது, அது வந்து சுந்தர்லேண்ட் 1. அப்புறம் ஆக்ஸான் டேமேஜ் இருக்கும், ஆக்ஸான் அஃபெக்ட் ஆகிருக்கும், ஆனால் சுற்றி இருக்கிற கவரிங்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அது வந்து ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 3ல் வந்து எண்டோனியூரியம், அதாவது 3 லேயர் இருக்கும். எண்டோனியூரியம் அதை சுற்றி வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நர்வ்னா, இதை சுற்றி வந்து எண்டோனியூரியம் இருக்கும், பெரினியூரியம், எப்பினியூரியம்னு 3 லேயர் இருக்கும். அதை வந்து எண்டோனியூரியம் மட்டும் அஃபெக்ட் ஆச்சுன்னா சுன்லாண்ட் 3, பெரினியூரியம் அஃபெக்ட் ஆச்சுன்னா சுன்லாண்ட் 4, எப்பினியூரியம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து சுன்லாண்ட் 5. எப்பினியூரியம் போச்சு என்ன அர்த்தம், அப்போ மொத்தமாக போச்சு. ஸோ ஒரு நர்வ் இருக்குது, 3 லேயர் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னவோ மொத்த நர்வுமே காலின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கட்டாயிரும், ஃபுல்லாக கட்டி நல்ல கேப்பே இருக்கும். அதை வந்து சுன்லாண்ட் 5ன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. இங்கே வந்து சுன்லாண்ட் 1 இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு வந்து 3 4 இருக்குன்னா மிக்ஸ்டாக இருக்கும். அதை என்ன சொல்கிறோம் வந்து 6ன்னு சொல்கிறோம். ஸோ இதான் நர்வ் இன்ஜுரிஸோட கேட்டகரிஸ் இது. இப்போ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அர்த்தம், ஸோ அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ஸ்டிமுலை வரப்போகுது. ஸோ அந்த ஸ்டிமுலை வந்து எங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதான் நர்வ்னா இங்கே வந்து மோட்டார் பிளேட் இருக்க போகுது, ஐ மீன் மசிலோட மோட்டார் பிளேட் இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து ஒரு இது வருது, அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஸோ என்ன வருது, ஏசிஹெச், அஸ்டைல் கொலின். ஸோ அதை எப்படி செக்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸோசைட்டசிஸ் பார்த்தோம். அதான் பார்த்தா வெசிக்கலில் இருக்கும், அது மூவ் ஆகி போய் பைண்ட் ஆக போகுது. என்னென்ன ஹெல்ப் ஆகும்னு சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு வீஸ்னர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போய் ஹெல்ப் பண்ணுறது வந்து டீஸ்னர். வீஸ்னரோட ப்ரோட்டீன் பேர் என்னென்னா சினாப்டோ பிரெவென்னு சொல்லுவாங்க. அதே டீஸ்னர் வந்து சின்டாக்சின், அப்புறம் ஸ்னாப் 25. இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏசிஹெச் வந்துட்டு ஏசிஹெச் வெசிக்கலை வந்துட்டு உங்களுக்கு வெளியே புஷ் பண்ண போகுது என்எம்ஜி ஜங்ஷனில். ஸோ அதை பண்ண போகிறது யார் பார்த்தீங்கன்னா கால்சியம் தான். ஸோ கால்சியம் வந்துட்டு இந்த வெசிக்கலை வந்து புஷ் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். கால்சியம் வந்து வீஸ்னர் டீசன் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து வெசிக்கலை புஷ் பண்ணி உள்ள இருக்கிற ஏசிஹெச் வந்து வெளியே ரிலீஸ் பண்ண போகுது. ஏசிஹெச் போயிட்டு இங்கே இந்த மசில் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்எம்ஜி ஜங்ஷனில் இருக்கிற நடக்க போகுது. அப்புறம் ஏசிஹெச் முடிச்சிருச்சு. ஸோ ஏசிஹெச் வந்து வேலை முடிஞ்சு அப்படின்னா ஏசிஹெச் இருக்குது, அது போயிட்டு ஏசிஹெச் வந்து அது போயிட்டு ஏசிஹெச் காலி பண்ணிவிட்டு ஸோ கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் பண்ண போகுது. ஏசிஹெச் இருந்தால் கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஏசிஹெச் ஹெச்டிஎஸ் போயிட்டு உங்களுக்கு இந்த பிளாக் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஸோ நம்ம வந்துட்டு இது ஜென்ரல் முடிச்சாச்சு, இப்போ நர்வ் ஃபிசியாலஜி முடிச்சு, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஃபிசியாலஜிக்கு போகலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரியில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஆடே தெரியும். இந்த ட்ரெக்கியா, பிராங்கியோல்ஸ், டெர்மினல் பிராங்கியல், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியல், அப்புறம் ஆல்வியோலர் சாக், அந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலாக சர்வீஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யாரும் வரப்போகிறா சர்ஃப் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஆல்வியோலை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அது மாதிரி
பேசிக்கான விஷயம் தெரியும். அதுக்கடுத்து நம்ம செல்ஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்துட்டு ஒரு செல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டைப்ஸில் ஃபஸ்ட்டு கிளாரா செல் பார்க்கலாம். ஸோ கிளாரா செல், இந்த கிளாரா செல் என்னோட போது உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த சர்ஃபேக்டன்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணும். சர்ஃபேக்டன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து டைப் 2 நியூமோசைட்ஸ். இது என்ன பண்ண போகுது, சர்ஃபேக்டன் ப்ரோட்டீன்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் A, B, D நிறையா இருக்குது. இது என்ன பண்ணணும்னா சர்ஃபேக்டண்ட்டை போய்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிற யார், கிளாரா செல். ஆக்சுவலி இந்த கிளாரா செல்ன்ற பேர் வந்து ஆக்சுவலி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது கிளப் செல்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா ஆக்சுவலி கிளாரா செல் பேர் ஏன் வச்சாங்கன்னா மேக்ஸ் கிளாரான்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஒரு பேர் சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க. இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்துட்டு இந்த நாசி கேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹிட்லர் அந்த ஜெர்மனி அந்த டைம் இருக்கும்போது நாசி கேம்ப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நாசி கணக்கான ப்ரிசனர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ வேறு கண்ட்ரி இந்த வாரப்போ ப்ரிசனர்ஸ் வந்து அந்த வேறு கண்ட்ரியில் வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாரா செல் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப இன்ஹியூமனாக இருக்கனால அவர் பேரை வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாரா செல்ஸ் எடுத்துகிட்டு அது கிளப் செல் இருக்குன்னா கிளப் செல்னு பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் கிளாரா செல்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும், வேறு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெம் செல் வந்து பேசல் செல்ஸ். ஸோ பேசல் ஏரியாவில் ஸ்டெம் செல்ஸ் இருக்க போது அது என்ன பண்ண போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப் 1 நியூமோசைட் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா டைப் 2 நியூமோசைட் வந்துட்டு 1ஆக மாறிடும். ஸோ அதை டேமேஜ் கவர் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகும், டைப் 2 தான் ப்ரொடியூசஸ் இது சர்ஃபெக்டன்ஸ். ஸோ டைப் 2 1 மறிச்சு அப்படின்னா சர்ஃபெக்டன்ட்டும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நல்லா அது மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து PNEC செல்ஸ்னு சொல்லுவாங்க, பல்மரி நியூரோஎண்டோக்ரைன் செல்ஸ். ஸோ இது வந்து நியூரோஎண்டோக்ரைன் மார்க்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செரோட்டோனின், டோபமைனு, சப்ஸ்டன்ஸ் பி, கால்சியம் அந்த மாதிரி அதெல்லாம் செக்ரேட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல்வியோலார் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்தா டைப் 1 டைப் 2ன்னு சொல்லிட்டு. டைப் 1 வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆல்வியோலார் ஃப்ளூயிட்லாம் இது செக்ரேட் பண்ண போகுது. அது ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனே காஸ் பண்ணுது. டைப் 2 வந்துட்டு சர்ஃபேக்டன் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதான் மெயினான உங்களுக்கு வந்து இந்த செல்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து விக்யூ கிராஃப். ஸோ விக்யூ கிராஃப்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வென்டிலேஷன் பை பர்ஃபியூஷன். ஸோ ஒரு இடத்துல வந்து ஏர் எவ்வளோ போகுது, ஸோ பிளட் இந்த இடத்துல எவ்வளோ போகுதுன்றது தான் விக்யூ கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு பார்க்குறோம், நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ட்ரெக்கியல் பிளாக் இருக்குன்னா என்ன ஆகும், அங்கே வந்து ஏர் மட்டும் போகாது, ஆனால் வந்து பிளட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கும். ஸோ அப்போ வி என்னவாக இருக்கும், வென்டிலேஷன் 0வாக இருக்கும், Q வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ 0 வருஷம் என்ன ஆகுதுன்னா ட்ரெக்கியல் பிளாக் இருக்குன்னு அடிக்கலாம். ஸோ அதாவது விக்யூ கிராஃப் போடுறோம். விக்யூ கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விக்யூ வந்துட்டு நார்மல் என்ன அர்த்தம், நார்மல் ஆல்வியோலார் ஏர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்வியோலார் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு சப்ளையும் வருது. ஸோ ஏரும் வருது, ஏரும் இங்கே வருது, பிளட்டும் இங்கே வருது. இது வந்து நார்மல்னு சொல்லுவோம். அதே வந்து நம்ம இப்போ அப்பெக்ஸ்க்கு போகிறோம், லங்கோட அப்பெக்ஸ் போனோம்னா அங்கே என்ன ஒன்றா பெர்ஃபியூஷன் கம்மியாகிடும். ஸோ ஏர் வரும், ஆனால் பெர்ஃபியூஷன், ஸோ வி வந்து நார்மலாக இருந்தாலும் பெர்ஃபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்பெக்ஸில் அப்போ என்ன போகுது, உங்களுக்கு விக்யூ ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வென்டிலேஷனும் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகும், பெர்ஃபியூஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், விக்யூ ரேஷியோ கம்மியாக போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த விக்யூ ரேஷியோ வச்சு கணிக்கலாம். அது வேறு என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷண்ட் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் இப்படி இருக்குது, ஏர் வழியாக இருக்குன்னா, ஸோ பிளட்டு வந்துட்டு இப்படி இந்த வழியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர் கிடைக்க போகுது. ஆனால் அப்படி போகணும்னா பிளட்டு ஷண்ட் ஆகிட்டு இந்த பக்கம் போகுது. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குது, இங்கே வந்து ஏர் கிடையாது, இங்கே ஏர் வழியே இல்லை, ஸோ ஏரும் இல்லை, பிளட்டு மட்டும் இருக்குது. ஸோ அப்போ வந்து வென்டிலேஷன் 0, பெர்ஃபியூஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம 0ன்னு சொல்கிறோம். அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெட் ஸ்பேஸ்னால் ஆல்வியோலே இருக்குது, ஆனால் பிளட் ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஸ்பேஸ்னால் இப்போ அந்த ஆல்வியோலையே வந்துட்டு
இந்த இடத்துல இந்த டெர்மினல் ட்ராங்கில் அந்த அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இங்கே பிளட் வெசல் இருக்காது, வெறும் இங்கே ஏர் மட்டும் வரப்போகுது. ஸோ ஏர் வருது, அந்த பிளட் வெசல் கிடையாது. அப்போ வந்து வி இருக்கும், வென்டிலேஷன் இருக்கும், கியூ வந்து 0. கியூ 0, இப்போ டினாமினேட்டர் 0 என்ன ஆகும், இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ விக்கு இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம், அது டெட் ஸ்பேஸ் தான் அர்த்தம். ஸோ அதில் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல விபைக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்காங்க. இப்போ டெட் ஸ்பேஸ் என்ன ஆகும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கோ அதே மாதிரி. அட்மாஸ்பியர் வந்து ஏர் 149, பிசிஓ2 0. ஸோ அதில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல இருக்க போகுது. அதே நார்மல் வேல்யூ ஏர், அது நார்மலாக இருக்குது. அங்கே வந்து எப்படி இருக்க போகுது, பிஓ2 வந்து 104, பிசிஓ2 40. அதே இப்போ V/0 அப்படின்னா அர்த்தம் டெட் ஸ்பேஸ். சாரி, இது வந்து உங்களுக்கு டிஷ்யூன்னு வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் வந்துட்டு பிளட் வரப்போது, ஆனால் வந்து உங்களுக்கு இது இருக்காது, வென்டிலேஷன் இருக்காது. ஸோ அதை அங்கே என்ன போச்சு, பிஓ2 வந்து 40, பிசிஓ2 45. ஸோ வந்து அதை வச்சு உங்களுக்கு விக்யூ கிராஃபில் வந்து உங்களுக்கு சப்ளை எப்படி இருக்குது, அந்த இடத்துல ஷண்ட் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ட்ரிக்கில் பிளாக் இருக்குன்னு கவனிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லங் வால்யூம்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ டைடல் வால்யூம், ஸோ நார்மலாக ரெஸ்பிரேட் பண்ணுறது, நார்மலாக 5 ml எடுத்து விட்டுருப்போம். ஸோ அது வந்து டைடல் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, நம்ம வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணி இன்ஸ்பிரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பண்ண முடியும். இது வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, ஐஆர்வி. அப்புறம் ஐஆர்வி ப்ளஸ் டிவி வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போது. அப்புறம் இஆர்வி ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷனில் வர்றது வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதுக்கப்புறம் ரெசிடுவல் வால்யூம் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பிரேட் பண்ணால் வெளியே போகிறது வந்து ரெசிடுவல் வால்யூம்னு சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஆர்வி, டிவி, இஆர்வி எப்படி பார்த்தீங்கன்னா, ஐஆர்விக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைரோமீட்டர்லேயே தெரிஞ்சிடும், டிவியும் ஸ்பைரோமீட்டர்லேயே தெரியும், இஆர்வியும் ஸ்பைரோலே தெரியும். இதே தெரியாது, ஆர்வியே தெரியாது. ஆனால் ஆர்வி வந்து வெளியே அனுப்ப முடியாது. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா, ஆர்விக்கு வந்துட்டு ஹீலியம் டைலூஷன் மெத்தட் பண்ணுறோம். ஸோ அது பண்ணலாம். ஆர் வந்துட்டு உங்களுக்கு நைட்ரஜன் வாஷ் அவுட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மொத்தமாக இல்லை. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த ஆர்வி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வால்யூம்ஸ் தான். அடுத்து நம்ம காம்ப்ளைன்ஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ காம்ப்ளைன்ஸ் என்ன அர்த்தம், ஸோ அபிலிட்டி டு புல் பேக் ஆஃப்டர் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லங் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா அதை காம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. அதே ஹார்டாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் காம்ப்ளைன்ஸ்னு சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சலைன் ஃபில்டு லங்கு அப்படி என்ன அர்த்தம், லங்கை வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வாட்டரில் சப்மர்ஜ் பண்ணி அதை வச்சுருந்தோன்னா அப்போ என்ன பண்ணால் யூஸ்வலாக சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது எங்கே வரும், ஃப்ளூயிட் அண்ட் ஏர் இன்டர்ஃபேஸில் தான் வரும். ஸோ இதான் இங்கே வாட்டர்னால் மேலே வந்து ஏர் இருக்கணும், அப்போ தான் இங்கே நல்லா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதே வந்து இப்போ ஏரே இல்லை, ஃபுல்லாகவே வாட்டர் தான் இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஒரு லங்கை வந்து ஒரு வாட்டரை இமர்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன ஆகுது, சலைன் ஃபீல் ஆகும், சர்ஃபேஸ் டென்ஷனே கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் 0. அதே இது வந்து ஏர் ஃபில் நார்மல் லங்கு, ஆனால் அங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணால் சலைன் ஃபில்லில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லாதனால, ஸோ ஒரு இது அல்வலைனா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து உள்ளே புஷ் பண்ண போகுது, சால்வலையை வந்து உள்ள பக்கம் புஷ் பண்ண கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகுது. அதே லங் வந்து நம்ம காம்ப்ளைன்ஸ் சொல்கிறோம், வெளியே புஷ் பண்ணுறது ஈஸியான பேர் காம்ப்ளைன்ஸ் சொல்கிறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா காம்ப்ளைன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே சலைன் ஃபீல்டில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் 0, அப்போ காம்ப்ளைன்ஸ் என்ன போகுது, காம்ப்ளைன்ஸ் ரெடியூஸ்டு. ஸோ காம்ப்ளைன்ஸ் இப்போ ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே இப்போ இங்கே வந்து ஏர் ஃபீல்டு, ஸோ ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ் இருக்க போது, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்க போது, ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ இதே இந்த எக்ஸ்பிளைன் சொல்கிறாங்க. ஆனால் இது ஆக்சுவலி யூஸ்லெஸ், ஏன்னா நம்ம வந்து சலைன் ஃபீல்ட் நாங்கள் நம்மளால் ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து காம்ப்ளைன்ஸ் டிக்ரீஸ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் இதை பார்த்தோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்பசிமால் என்ன போகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஆல்வியோலையும் டைலேட்டட் ஆகிடும், ஆல்வியோலையும் எல்லாம் ஃபுல் டைலேட்டடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஒன்று உங்களுக்கு வந்துட்டு லங் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் போர்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா காம்ப்ளைன்ஸ் அதே இன்க்ரீஸ்டாக இருக்க போகுது. நார்மல் காம்ப்ளைன்ஸ் ஃபைப்ரோசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லங் இப்படி இருக்குது, லங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைப்ரோஸ் ஆகி
ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் என்னவோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னவோ காம்ப்ளெக்ஸ் வந்து டிக்ரீஸ்ட். அதுக்கப்புறம் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ 2ஆக பிரிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லங் வந்து வெளியே எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு கெடாவிலேருந்து எடுத்து வச்சு என்ன ஆகும்னா, செஸ்ட் கேவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அதாவது இந்த மசில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதெல்லாம் செஸ் வாலோட காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப அதிகம். செஸ் வால் வந்து ஈஸிலி எக்ஸ்பேண்டபிள். ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் காம்ப்ளெக்ஸ். ஆனால் இந்த கிராஃப் பார்த்திங்க எப்படி போகுது, செஸ் வால் தான் ஹையஸ்ட்டு, டக்குன்னு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது ப்ரெஷருக்கு. அதே லங்கு பார்த்தீங்கன்னா லங் வந்து அதோட கொஞ்சம் கம்மியான காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ லங்கில் என்ன இருக்க போது, லங்கில் வந்து காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்க போகுது கம்பேரிட்டிவ்லி. அதே வந்து இப்போ லங் ப்ளஸ் செஸ் வால், லங்குக்குள்ளே செஸ் வால், ஸோ நார்மல் கண்டிஷன் அதில் இருக்க போதுன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த கிராஃப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இந்த கெப்பாசிட்டியை பொறுத்தவங்க மாறப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எதுக்கு பார்க்கணும்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஏ பாயிண்ட் என்ன அர்த்தம், 0 ப்ரெஷர். ஸோ இன்ஸ்பயரும் ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பயரும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி என்ன இருக்க போகுதுன்னா அதுதான் வந்து எஃப்ஆர்சின்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஸோ டைடல் வால்யூம் ஒரு 5 ml இன்ஸ்பயர் பண்ணி எக்ஸ்பீட் பண்ணுறோம்ல. ஸோ எக்ஸ்பயர் பண்ண அப்புறம் ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து மோஸ்ட் ரெஸ்டிங் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்டிங் வால்யூம், ஸோ 0ல் விட்டால் நம்ம லங்கும் செஸ்வாலும் ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த வால்யூமில் போய் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ அதான் எஃப்ஆர்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சி பார்க்கலாம். ஸோ சி என்னது, ரெஸ்டிங் செஸ்ட் வால். ஸோ செஸ்ட் வாலை இப்போ லங் எடுத்துட்டோம், செஸ்ட் வால் ஓப்பன் இருக்குன்னா செஸ்ட் வால் மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டோம், ஸோ எதுவுமே பண்ணல, ப்ரெஷரை கொடுக்கல அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு இன்ஸ்பயர், எந்த அளவுக்குன்னா 75%. ஸோ 75%, மேலே 75% இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ லங்கை எடுத்துகிட்டு செஸ்ட் வால் அப்படியே ஓப்பன் ஆகணும். அதே வந்துட்டு இங்கே பார்க்கலாம் பீன்னு இருக்கு இல்லையா. ஸோ பி பாயிண்ட் என்னென்னா லங்கோட மினிமல் வால்யூம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லங் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டோம், ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி ஆளை வெளியே எடுத்தால் கூட கொஞ்சோண்டு வால்யூம் மீதி இருக்கும், அது போய் மினிமல் வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மினிமல் வால்யூம். ஸோ இதெல்லாம் வச்சுன்னா தெரியுது, காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு செஸ்ட் வால்க்கு ரொம்ப அதிகம், அதே லங் வந்து கம்மியாக இருக்குது, ரெண்டும் ஒன்றா சேர்க்கும் போது மாட்ரேட்டாக வருது. ஸோ அடுத்து ஸ்பைரோமெட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு அந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எப்படி இருக்க போதுன்னா நார்மல் கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸோ ஏதோ கிராஃப்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்புறம் எக்ஸ்பிரேஷன் இப்படி இருக்க போகுது, திரும்பி இன்ஸ்பயர் எக்ஸ்பயர் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அது இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன அது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். அப்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு லங் இப்படி இருக்குது, இங்கே ட்ரெக்கியில் ஒரு பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸை சொல்கிறோம். அங்கே என்ன நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நார்மலாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரேஷன் அப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். சில கிராஃப் எப்படி மாறப்போகுது, இந்த மாதிரி இன்ஸ்பயர் நார்மலாக பண்ணிவிட்டு எக்ஸ்பயர் அப்போ ஒரு டெப் இருக்கும். ஸோ ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூப் அவுட் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூப் அவுட் பேட்டர்ன் வந்து எங்கே போகுது, அப்ஸ்ட்ரக்டிவ் வரப்போகுது. அதே இது வந்து நார்மல். ஸோ நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட்ரிக்டிவ் என்ன போகுது, லங்கே வந்துட்டு இருக்குன்னா இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிட்டு ஃபுல்லாக ஃபைப்ரஸ் ஆகிடும். இப்போ என்ன ஆகும், லங்கோட சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் லங் வால்யூம் ரெடியூஸ் ஆகும். ஸோ லங்கும் ரெடியூஸ் ஆச்சு என்ன ஆகும், உங்களுக்கு ஐஆர்சி ரெடியூஸ் ஆக போகுது, ஐஆர்சி எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகுது, ஆனால் வந்து ஹைட்டு பாருங்கள். ஸோ இங்கே இருக்க இன்ஸ்பிரேஷன் இதில் புதுசாக இவ்வளோ குறையுது. ஸோ இது குறையாததுக்கு காரணம் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். ஸோ இங்கே வந்து இவ்வளோ இருக்குது, இப்போ வந்து இவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸ் மட்டும் சின்னதாகிடும். இது ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வேறு சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, ஃபிக்ஸ்ட் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்குது, ஸோ ஒரு பிளாக் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, எதுவுமே மூவபிளாக ஃபுல் ஃபிக்ஸ்டாக இருந்தால் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும்.
ஸோ எப்படி ஆகும், இன்ஸ்பிரேஷனும் அஃபெக்ட் ஆகும், எக்ஸ்பிரேஷனும் அஃபெக்ட் ஆகும். இதை வந்து பாக்ஸ் ஷேப்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஏர் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாக்ஸ் ஷேப்டு ஸ்பைரோகிராஃப் வரப்போகுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தொராசிக். ஸோ அது வேரியபிளாக இருக்கலாம். ஸோ வேரியபிள் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 டைப் இருக்குது, எக்ஸ்ட்ரா தொராசிக், இன்ட்ரா தொராசிக். எக்ஸ்ட்ரா தொராசிக்கில் வந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் எஃபெக்ட் ஆகும், எக்ஸ்பிரேஷன் நார்மலாக இருக்கும். அதே வந்து இன்ட்ரா தொராசிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகும், ஆனால் இன்ஸ்பிரேஷன் நார்மலாக நடக்கும், எக்ஸ்பிரேஷன் ஒழுங்காக நடக்காது. ஸோ இது வந்து இன்ட்ரா தொராசிக் வேரியபிள் அப்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து எக்ஸ்ட்ரா தொராசிக் வேரியபிள் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் ஸ்பைரோமெட்ரிக் கிராஃப்ஸ். அப்புறம் வேறு டிசோசியேஷன் கர்வ்ஸில் பார்க்கலாம். டிசோசியேஷன் கர்வ்னா ஹெச்பி டிசோசியேஷன். ஸோ நம்மளால் என்ன தெரியும், நமக்கு ஓட்டு வந்துட்டு ஹெச்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்வியோலைன் வந்துட்டு ஓட்டு வந்து அப்டேக் ஆக போகுது, டிஷ்யூவில் போயிட்டு வந்து ஓட்டு வந்து கொடுக்க போகுது, டெலிவரி பண்ண போகுது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி இந்த சிக்மாய்ட் கர்வெலாம் பார்த்துருப்போம். ஸோ ஓட்டு சேச்சுரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ 100% ஓட்டு வந்துருக்கு ஹெச்பி சேச்சுரேஷன் இருக்கும். அதே வந்து டிஷ்யூ லெவலில் வந்து ஓட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அஃபினிட்டி கம்மியாகிட்டு ஓட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, இங்கே வந்து சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் P15 ஒரு வேல்யூ எடுக்கிறோம். ஸோ P15 என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ P15 PO2 at which HP is 50% சேச்சுரேஷன். ஸோ இப்போ இதான் ஹெச்பி சேச்சுரேஷன் இல்லையா. ஸோ அந்த கிராஃபில் வந்து 50% கரெக்டாக 50% எடுத்து அதோட லைன் வரும் சொன்னால், ஸோ இன்டர்செக்ட் பண்ணால் ஒரு 27 வரும், யூஸ்வலாக 27 mmHg. ஸோ எப்போ வந்து P ஓட 27 இருக்கோ 50% சேச்சுரேஷனாக ட்ராப் ஆகிடும். ஸோ வச்சு என்ன தருது, அஃபினிட்டி கிடைக்கலாம். ஸோ ஹெச்பி அஃபினிட்டி. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா இது ரைட் ஷிஃப்டட். ஸோ கிராஃப் வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆச்சு என்ன ஆகுது, P50 இப்படி மூவ் ஆகுது, அப்போ 40. ஸோ ரைட் சைட் என்ன ஆகுது, அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து உங்களுக்கு 40 PO2 வந்தால் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டிசோசியேட் ஆக போகுது. ஸோ எல்லாம் அஃபினிட்டி வில் டிக்ரீஸ். ஸோ அதே வந்து இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா 20. ஸோ யூஸ்வலாக ஒரு டிஷ்யூவோட இருந்தால் 40 இருக்க போகுது, டிஷ்யூவோட P2 வந்து 40 வச்சுருக்குன்னா அப்போ டிசோசியேட் ஆகிறத வந்து நம்ம வந்து P50 இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து டிஷ்யூஸில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ 40 mmHg இருக்குன்னா அப்போ வந்து டிசோசியேட் வந்து கம்மியாகும். ஸோ அதே 20 mmHg O2 இருக்குன்னா நிறைய டிசோசியேட் ஆகும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஹைபாக்சி எது இருக்கோ அது வந்து நிறையா உங்களுக்கு கெயின் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் வந்து இப்போ எதாச்சும் என்ன பண்ணுறோம், P50 வந்து ஸோ லெஃப்ட் சைட் டிவியேட் ஆச்சு கிராஃப் அப்படின்னா அஃபினிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து ஒரு கிராஃப் வந்து ரைட் சைட் டிவியேட் ஆச்சுன்னா அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எதுக்கு பார்க்குறோன்னா, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அன்லோடிங் ரொம்ப தேவைப்படும். ஸோ O2 அன்லோடிங். ஸோ இதுக்காக அப்போ தான் டிஷ்யூஸ்க்கு நிறையா O2 கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கிராஃப் வந்து எந்த சைட் மூவ் ஆகணும், இல்லை ரைட் சைட் மூவ் ஆகணும். ஸோ அப்போ தான் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து இதை மூவ் ஆகும், O2 வந்து அன்லோட் ஆகும். ஸோ எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் PCO2 இருக்க போகுது. வேறு என்ன, PCO2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா H+ இன்க்ரீஸ் ஆக போகுது, H+ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா pH டிக்ரீஸ் ஆக போகுது. தென் PO2 கம்மியாக, O2 ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டே கம்மியாகிட்டே இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று வந்து 2,3-DPGன்னு இருக்குது, இந்த மாலிகுல் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, அஃபினிட்டியை டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு ரைட் ஷிஃப்ட் மூவ் ஆகணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரைட் ஷிஃப்ட் காஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன, அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அன்லோடிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய O2 கிடைக்கும் டிஷ்யூஸ்க்கு. ஸோ இதெல்லாம் ரைட் ஷிஃப்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றிட்டீங்க, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, PCO2 டிக்ரீஸ் ஆகுது, அது மட்டும் என்ன போகுதுன்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டு, அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிராஃப்க்கு வரலாம்.
ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ இருக்க சிக்மாய்ட் கர்வ்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50% CO, அதாவது என்ன அர்த்தம், கார்பன் மோனாக்சைடு. அது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, யூஸ்வலாக ஹெச்பி வந்துட்டு இந்த மாதிரி 4 மாலிகுல் இருக்க போகுது, 4 ஆக்சிஜன் அட்டாச் ஆக போகுது. ஆனால் 50% CO என்ன பண்ணுறேன், 2 இதில் கார்பன் மோனாக்சைடு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்னா CO வந்துட்டு என்ன பண்ண போகுது, இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணவே கூடாது, அஃபினிட்டியே இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ O2 இங்கே அட்டாச் ஆகிருக்குன்னா அது வந்து ரிலீஸே பண்ணாது, டிஷ்யூவில் ரிலீஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதெல்லாம் என்ன போகுது, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பாட்டையும் எடுத்துக்கிச்சு, 2 O2 ஸ்பாட்டும் குறைஞ்சிருச்சு. சேம் டைம் இங்கே வந்து O2 ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ப்ரெஷர் இப்போ ஓ ப்ரெஷர் வந்து எவ்வளோ குறைஞ்சாலுமே வந்து இந்த இது ரிலீஸ் ஆகாது. ஸோ அதர் பக்கம் இருக்கும் போது நான் 50% ஹெச்பி பார்க்கலாம். ஸோ ஹெச்பியே கம்மியாக இருக்குது, ஹெச்பியே வந்து 50% கம்மியாக இருக்கிற என்ன ஆகும், அப்பயுமே வந்து O2 டெலிவரி கம்மியாக இருக்க போகுது. ஸோ அதான் 2 கண்டிஷன், கார்பன் மோனாக்சைடுன்றதாலும் கம்மியாக போகுது, ஸோ ஹெச்பியே கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்மியாக போகுது. ஸோ அது இந்த கிராஃப். பட் டபுள் போர் எஃபெக்ட். ஸோ போர் எஃபெக்ட்னு ஒன்றும் கிடையாது, இந்த CO2 வச்சு வர எஃபெக்ட் தான் போர் எஃபெக்ட். ஸோ CO2 எப்போ அதிகமாக இருக்கும், என்ன பார்த்தோம், PCO2 அதிகமாச்சுன்னா அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதில் அன்லோடிங் அதிகமாகும்னு சொல்லிட்டு, அதே வந்து ஒரு மதர் சைல்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதான் மதரு, நேரம் வந்து ஃபீட்டஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஒன்று, இது ப்ளசண்ட்டாக அப்போனா, ஸோ இது ப்ளசண்ட்டாக இருக்குது, நோக்கோ ஃபீட்டஸ் இருக்குது. ஸோ ஃபீட்டஸ் என்ன பண்ணுது, ஸோ இது ரெஸ்பிரேட் பண்ண அப்புறம் CO2 நிறையா இருக்குது ஃபீட்டஸ் கிட்ட, அதை அப்படியே நோக்கோ ட்ரான்ஸ்யூஸ் பண்ணி ப்ளசண்ட்டாக காமிச்சு விட்ருது. ஸோ PCO2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது, அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே அசிட்டிக்காக மாறும், pH வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ளஸ் அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆக போகுது. இங்கே என்ன அது PCO2 போயிட்டனால இந்த ஆல்கலைனாக மாறப்போகுது. ஸோ pH இன்க்ரீஸ் ஆகினா அஃபினிட்டி வில் இன்க்ரீஸ், இங்கே அஃபினிட்டி வில் டிக்ரீஸ். ஸோ O2 வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது, ஸோ அந்த பேபி வந்துட்டு வேணுன்ட்டே CO2 இங்கே அமுச்சு விட்டு ஸோ அஃபினிட்டியை டிக்ரீஸ் பண்ணி விட்டுறது. சேம் டைம் இங்கே வந்து அல்கலைனாக மாறி அஃபினிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போகுது. இதுதான் டபுள் எஃபெக்ட் இருக்குது, ஸோ தான் டபுள் போர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள். ஸோ ஹீமோகுளோபின் அது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், சிக்மாய்ட் கர்வ். அது இது பார்க்க சிக்மாய்ட் மாதிரி, இது வந்து ரெக்டாங்குலர் ஹைபர்போலான்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஸோ சிக்மாய்ட் கர்வ் என்ன அர்த்தம், ஸோ ஹெச்பி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு O2, செகண்ட் O2, தேர்ட் O2, ஃபோர்த் O2 இருக்குது. ஒரு O2 அட்டாச் ஆகும்போது தான் அஃபினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே வந்து மயோகுளோபினில் பி வந்து மயோகுளோபின் வந்து ஒரே ஒரு O2 தான் இருக்கும். ஸோ மயோகுளோபின் இருக்குன்னா 1 O2 தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அஃபினிட்டி டிக்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஆனால் என்ன ஆகும், ஸோ அந்த கிராஃப் வந்துட்டு ஒரே லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பாயிண்டில் முடிஞ்ச அப்புறம் இன்ஃபினிட்டி கிடையாது போகுது. ஸோ அதான் ரெக்டாங்குலர் ஹைபர்போலான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ O2க்கு அப்புறம் இப்போ CO2 வரலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2 பார்த்தீங்கன்னா ஸோ CO2 டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டிசால்வ்டு ஃபார்மில் இருக்க போது, ஸோ அப்படியே பிளட்டில் டிசால்வ் ஆகிருக்கலாம். இல்லைனா HCO3 பைகார்பனேட்டு. ஸோ பைகார்பனேட் தான் 70% இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது. ஸோ 70% ஆஃப் CO2 வந்து பைகார்பனேட் ஃபார்மில் ப்ளஸ் ஹெச்பியுமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது வந்து மீதி இந்த 13 வந்து ஹெச்பியும் டிசால்வ்டு ஃபார்மும் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, பாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ பாயிண்ட் என்ன இருக்குது, PCO2 வந்து 45, PO வந்து 40. ஸோ பாயிண்ட் ஏல வந்து PCO2 45, PO2 40. ஸோ இது என்ன பண்ணுறோம், இது வந்து பாயிண்ட் பிக்கு போனோம். இப்போ பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா
PCO2 இங்கே இருக்குது 40ல் இருக்குது. ஸோ 40, PO2 வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100. ஸோ என்ன அர்த்தம், அப்போ இது வந்து டிஷ்யூ, இது வந்து உங்களுக்கு ஆல்வியோலஸ். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஷ்யூலேருந்து ஆல்வியோலஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, இங்கே வந்து உங்களுக்கு 52% உங்களுக்கு CO2 இருக்கும். ஆல்வியோலில் வந்து உங்களுக்கு 48% CO2 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, 4% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 4%றது ஆக்சுவலி 4 ml. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த PO2 வந்து 40லேருந்து 100க்கு மாறும் போதும், PCO2 45லேருந்து 40க்கு மாறும் போதும் 4 ml வந்து CO2 வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்போ O2 டென்ஷன் வந்து 40லேருந்து 100க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது 4 ml ஆஃப் CO2 வந்து உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் வந்து 4 ml எக்ஸ்பயர் ஆகும். ஸோ இதான் இம்பார்ட்டன்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 40 ஸோ இந்த பெர்சன்டேஜ் இங்கேருந்து சொன்னது. ஸோ இங்கே லிங்க் பண்ணிங்கன்னா இது 52%, இங்கே லிங்க் பண்ணிங்கன்னா இது 48%. ஸோ இதை ஃபுல்லாக அழிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த PO2 வந்து நான் 40லேருந்து 100 இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது வீனஸ் சைட்லேருந்து ஆல்வியோலைக்கு வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல்வியோலையே இல்லைன்னு வச்சுக்கேன், ஆக்சிஜனே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஆல்வியோலை வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கலனாலும் என்ன ஆகும், அப்போ 100ல் இருக்காது, 40லேருந்து 40க்கே தான் இருக்கும். ஸோ டிஷ்யூலையும் PO2 40 தான் இருக்க போகுது, ஆல்வியோலையும் PO2 40 தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ இந்த கிராஃப் எடுத்தால் கூட 50%-ஆக மாறுது. 48லேருந்து 50%க்கு போகுது. அப்போ 2%, அப்போ எவ்வளோ 2 ml எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணாமல் ஆல்வியோலைக்கு போனால் கூட 2 ml எக்ஸ்க்ரீட் ஆகுது CO2. அதே இன்ஸ்பயர் பண்ணும்போது நார்மல் இப்போ 100 MSC அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சுன்னா 4 ml எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 2 ml இருந்து 4 ml டபுள் ஆகுது. ஸோ இந்த டபுளிங், ஸோ வென் PO2 இன்க்ரீசஸ் டு 100 இட் டபுள்ஸ், CO2 எக்ஸ்பிரஷன் டபுள் ஆகுது. இந்த எஃபெக்ட் பேர் வந்து ஹால்டேன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹால்டேன் எஃபெக்ட் என்ன அர்த்தம், ஸோ வென் PO2 டென்ஷன் இன்க்ரீசஸ் டு 100 தென் CO2 ரிலீஸ் டபுள்ஸ். ஸோ வந்து ஹால்டேன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ O2, CO2, pH ஆன் வென்டிலேஷன். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன சொன்னால், எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும், வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அது எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும் நீங்கள் சொன்னாலே அது எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் CO2 ஆர் டிக்ரீஸ் இன் O2, அப்புறம் டிக்ரீஸ் இன் pH, இதெல்லாம் எக்ஸசைஸ் அப்போ ஆக போகுது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும், வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கிராஃபோ தான், இந்த கிராஃபில் வந்து இப்போ அங்கே PO2 வந்து இன்க்ரீஸ் ஆக ஒரு வேலையாக போக வென்டிலேஷன் ரேட் அதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அதே மாதிரி இங்கே PCO2 இந்த பக்கம் இருக்குது, PCO2 இன்க்ரீஸ் ஆக வென்டிலேஷனும் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம், இந்த CO2 இன்க்ரீஸ் ஆனால் வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், O2 கம்மியான வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து நியூரல் ரெகுலேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பான்ஸ், இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். இங்கே வந்து சில சென்டர்ஸ்லாம் இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் வந்து DRG, VRGன்னு சொல்லிட்டு மெட்லாவில் இருக்குது. அப்புறம் பான்ஸில் வந்து நியூமோடாக்சிக், அப்புறம் அப்னியூஸ்டிக்னு சொல்லி 2 சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்லா அப்படிங்கிட்டால, ஸோ இது வந்து VRG, வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப். அதில் இருக்க போது பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்துட்டு ப்ரீ போசிங்கர் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இதனால் வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேஷனை இனிஷியேட் பண்ண போகுது. என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ் மேக்கர் ஆஃப் RS சொல்கிறாங்க. ஸோ RS ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட பேஸ் மேக்கரே வந்துட்டு இந்த ப்ரீ போசிங்கர் காம்ப்ளெக்ஸ் தான்.
அதுதான் வந்து இப்போ எனக்கு இன்ஸ்பிரேஷனை இனிஷியேட் பண்ண போகுது. அப்புறம் இது வந்து டிஆர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் இது கொடுத்தாலும் உண்மையை இனிஷியேட் பண்ண போகிறது டிஆர்ஜி தான். டிஆர்ஜி தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த 9 and 10 நியூக்ளியஸ் போய் இது பண்ணி இன்ஸ்பிரேஷனை இனிஷியேட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதை வந்து அப்னியூஸ்டிக் சென்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து நியூமோடாக்சிக் சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த அப்னியூஸ்டிக் சென்டர் என்ன பண்ணுன்னா இன்ஸ்பிரேஷன் காஸ் பண்ணும். இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் காஸ் பண்ண தவிர எக்ஸ்பிரேஷனாக காஸ் பண்ணாது. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபார் இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்படியே இன்ஸ்பயர்லேயே இருக்கும், எக்ஸ்பயர் ஆகாது. இந்த நியூமோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணுன்னா இதை இனிபிட் பண்ணும். இனிபிட் பண்ணாவும் அப்போ தான் எக்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ என்ன அப்னியூஸ்டிக் வந்து இன்ஸ்பயர் பண்ண போது இது போய் இன்வைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த அப்னியூஸ்டிக் நியூமோடாக்சிக் சென்டரோட வேலை. ஸோ இனிஷியேட் பண்ண போகிறது டிஆர்ஜி. அதை ரெகுலேட் பண்ண போகிறது யாருன்னா இந்த பான்ஸில் இருக்கிற அப்னியூஸ்டிக் அண்ட் நியூமோடாக்சிக் சென்டர். ஸோ இதுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இந்த நம்ம என்ன சொன்னோம், இந்த PO2 PCOட டிக்ரீஸ் எப்படி தெரியுதுன்னா கேரட்டட் பாடி. ஸோ ICA ECA அந்த ஜங்ஷனில் வந்து அவங்களுக்கு கேரட்டட் பாடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க போகுது. அந்த கேரட்டட் பாடி சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, அங்கேருந்து அவங்களுக்கு இதை போயிட்டு டிஆர்ஜிக்கு சொல்லுது. ஸோ இதை இப்போ இந்த PO2 டிக்ரீஸ் ஆகுது, இல்லை PCO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஸ்பிரேஷன் வந்து எக்ஸ்பிரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஆர்ஜிட்ட போய் இது சொல்லும். ஸோ டிஆர்ஜி வந்துட்டு இனிஷியேட் பண்ணி அடுத்த நியூமோடாக்சிக்கோ அப்னியூஸ்டிக்கோ கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பிரேஷன் நடக்க போகுது. இதுதான் நார்மல் நியூரல் ரெகுலேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு மேலே கட்டாது. ஸோ மேலே செரிப்ரம் மிட் பிரெயின்லாம் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ரெஸ்பிரேஷன் கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே கட்டாதுன்னு வச்சுக்கலாம், பான்ஸ் பண்ணி இங்கே கட்டாத என்ன ஆகும், அப்போயே ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஏன்னா வந்து இதான் அவனுக்கு கோஆர்டினேட் பண்ண போகுது. அது ரெண்டும் இல்லாதனால இர்ரெகுலராக இதுவாகும். அதே மெட்லாக் கீழே ஒரு கட்டாச்சுன்னு ஆகும், ரெஸ்பிரேஷன் ஆகாது, பேஷண்ட் கண்டிப்பாக செத்துருவாங்க. ஸோ இதான் நியூரல் ரெகுலேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு செயின் ஸ்ட்ரோக் ப்ரீத்திங். செயின் ஸ்ட்ரோக் ப்ரீத்திங் என்ன அர்த்தம்னா, இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா நியூரல் ரெகுலேஷன், அதை வச்சு நம்ம டீகோட் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. அப்போ என்ன வேணால் பெட் ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு ஹார்ட்னா, இங்கே வந்து CCA ICA பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து எல்வியிலேருந்து உங்களுக்கு ஹார்ட் பம்ப் ஆகி பிளட் இங்கே போய் இங்கேருந்து உங்களுக்கு எல்லாம் போகுது. ஸோ இங்கே தான் கேட்டட் பாடி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா செம்ம ஸ்லோவாக போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வர்ற பிளட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை PCO2 வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். PCO2 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது கேட்டட் பாடியை ரீச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப லேட் ஆக்சுவலி 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா இங்கே வந்து இது பண்ணி இங்கேருந்து டிஆர்ஜி கொடுத்து டிஆர்ஜி என்ன பண்ணோம், இன்ஸ்பிரேஷன் வென்டிலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். வென்டிலேஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆக போகுது, CO2 டிக்ரீஸ் ஆக போகுது. CO டிக்ரீஸ் என்ன ஆகும், திரும்பி இங்கே வரும், திரும்பி வந்து ரொம்ப ஸ்லோவாக போய் கிட்ட படிப்போம், CO2 டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும். இது என்ன பண்ணோம், திரும்பி இது ஃபாஸ்ட்டாக போய் டிஆர்ஜி சொல்லும். டிஆர்ஜி என்ன பண்ணோம், வென்டிலேஷனை டிக்ரீஸ் பண்ணிடும். வென்டிலேஷன் டிக்ரீஸ் என்ன ஆகும், CO2 இன்க்ரீஸ் ஆகிடும். திரும்பி இங்கே போகும், இங்கே வரும், சுற்றிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து வென்டிலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி CO2 டிக்ரீஸ் பண்ணோம். டிக்ரீஸ்ன்னு தெரிந்தோடனே திரும்பி வென்டிலேஷன் டிக்ரீஸ் ஆகும். வென்டிலேஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா திரும்பி CO2 இன்க்ரீஸ் ஆகும். CO2 இன்க்ரீஸ் ஆனால் திரும்பி வென்டிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே சுற்றிட்டே இருக்கும் இதே மாதிரி. ஸோ இதான் வந்து செயின் ஸ்ட்ரோக் ப்ரீத்திங்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃப் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ PCO2 ஆஃப் லங் பிளட், லங்கில் இருக்கிற பிளட்டோட PCO2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகணும், அது ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உடனே போய்ட்டு ரெஸ்பிரேட்டரி நியூரான்ஸுக்கு PCO2 இன்க்ரீஸ் பண்ணி வென்டிலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ ஒரு ரெண்டுக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் என்ன ஆயிடுது, ஃபஸ்ட்டு PCO2 இன்க்ரீஸ் ஆகும்போது ரெஸ்பிரேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்து வந்து PCO2 வந்து பார்த்து டிக்ரீஸ் ஆயிடுது லங் பிளட்டில். அப்போ ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆன அப்புறம் வென்டிலேஷன் ஸ்டாப் ஆயிடுது. அப்னியூசிஸ், ஆப்னியா. ஸோ ஆப்னியா காஸ் பண்ணுது.
அதுக்கப்புறம் ஆப்னியா வந்து என்ன ஆகணும், CO2 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது போயிட்டு திரும்பி இப்போ ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ என்ன திரும்பி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்னியா சைக்கிள், ஸோ இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறத வந்துட்டு என்ன சொல்கிறோம், க்ரெசண்டோ டிக்ரெசண்டோன்னு சொல்கிறோம். க்ரெசண்டோனா இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரெசண்டோ டிக்ரீஸ் ஆகுது. க்ரெசண்டோ டிக்ரீஸ் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து செயின் ஸ்ட்ரோக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஜென்ரலு, ரெஸ்பிரேட்டரி, நியூரோலாக வளர்க்க முடிச்சோம். இப்போ வந்து நம்ம சிஎன்எஸ்க்கு போகலாம். ஸோ சிஎன்எஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசப்டார்ஸ், ஸ்கின் ரிசப்டார்ஸ். ஸ்கின்ல வந்து 4 டைப் ரிசப்டார் இருக்குது. மெய்ஸ்னர் கார்பசல், மெர்க்கல் செல்ஸ், வெசினியன் காப்சல், ரெஃப்னிசென்டிங். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டச்சு, இந்த டச்சு, க்ரூ டச்சு, அடுத்து இந்த 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த எண்டிங்ஸ் மூலமாக தெரிய போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மெஸ்னர் காப்சூல் வந்து ரவுண்டாக கேப்சூல் மாதிரி இருக்குது. அதே பசினியன் காப்சூலும் கேப்சூல் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேட்டட். ஸோ மெய்ஸ்னரும் பசினியும் வந்து என்கேப்சுலேட்டட். மீதி ரெண்டுக்கும் கேப்சூல் கிடையாது. ஸோ இதோட என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும், ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ரெண்டும் டீப்பாக இருக்க போகுது. ஸோ சூப்பர்ஃபிஷியல் டச்சு, டீப் டச்சாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மெய்ஸ்னர் காப்சூல் வந்து அடாப்டேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்டிமுலஸ் கொடுக்குறேன், ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்து ஸ்டிமுலஸ் பண்ணிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த நியூரல் ஸ்பைக், இந்த ரிசெப்டர் வந்து சொல்லுது இந்த மாதிரி டச் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்டில் ஸ்டிமுலஸ் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் போட்டிருக்கீங்க, அந்த ஷர்ட் போட்டிங்கன்னா போடும்போது ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். அது போட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஷர்ட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அடாப்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதுவுமே அடாப்ட் ஆகுது, இதுவும் அடாப்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து இந்த என்கேப்சுலேட்டர் ரெண்டுமே வந்துட்டு RA பேர் இருக்குது. RA1, RA2, ரேப்பிட் அடாப்டிங் 1, ரேப்பிட் அடாப்டிங் 2ன்னு சொல்லிட்டு. அதே இந்த எடுத்துக்கோங்களேன், ஸ்டிமுலஸ் வருதுன்னா இது ஸ்டிமுலஸ் ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுக்குது, அப்புறமா சிக்னல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து ஸ்லோ அடாப்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது SA1, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து SA2, ஸ்லோ அடாப்டிங் 2 டைப் ரிசப்டர்ஸ். ஸோ அதனால் இதுதான் வந்து உங்களுக்கு மெயினான டிஃப்ரென்ஸ் இருக்க போது. இதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நாசிசெப்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்தா நாசிசெப்டர். ஸோ அந்த பெயின்லாம் வந்து எது கேரி பண்ணால் இப்போ நாசிசெப்டர்னு சொல்கிறோம். பெயின்லேயே 2 பெயின் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பெயின், ஸ்லோ பெயின். ஸோ இது யார் கேரி பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் A டெல்டா ஃபைபர், C ஃபைபர்னு சொல்லிட்டு. ஸோ எது ஃபாஸ்டஸ்ட் இதில் A டெல்டா தான். ஏன்னா அதான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ், C வந்து அன்மைலினேட்டட். ஸோ அது வந்து ஸ்லோவாக இருக்க போகுது. ஸோ அது இது வந்து ஃபாஸ்ட் பெயின், அது வந்து ஸ்லோ பெயின். ஸோ அதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எதுவாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குளூட்டமேட் இருக்கும். ஃபாஸ்ட் பெயின் வந்து குளூட்டமேட் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து சப்ஸ்டன்ஸ் P நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் பெயின். ஸோ ஃபாஸ்ட் பெயின் வந்து ஷார்ப் பெயினாக சென்ஸ் ஆகும். அதே ஸ்லோ பெயின் வந்து டல் அண்ட் டிஃப்யூஸாக இருக்கும். இது வந்து பெயின் ரிசப்டர்ஸோட 2 டைப்பு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த இதுலேயே ஹாட்டு கோல்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஹாட் கோல்டு எடுத்துகிட்டு போக போகுது, C வந்து வார்ம் சென்சேஷன் எடுத்துகிட்டு போக போகுது. ஸோ அடுத்து சீனஸ் கன்டினியூ பண்ண நாளைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.